Hello, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. So, good evening pasangla. Good evening. Good evening. A super duper night study. என்னப்பா இப்போலாம் நைட்டு படிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்லைன்னா சூப்பராக நம்ம 12 மணி வரைக்கும் படித்தோன்னு கெத்தாக வெளியே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக 12 மணி வரைக்கும் படிக்கிறதுக்கு பழகிடும். கரெக்டா? எஸ். வேற லெவலில் 12 மணி வரைக்கும் படிக்கிறதுலாம் இப்போ ஒரு சாதாரண விஷயம். 12 மணி வரைக்கும் படித்தேன். 12 மணி வரைக்கும் தான் படித்தேன். ஒரு மணி வரைக்கும் படிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் 12 மணி வரைக்கும் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி மாறிடுச்சு இப்போல்லாம். என்ன? எஸ். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சூப்பர். சாப்பிட்டாச்சா? எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒவ்வொருத்தவங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எஸ், கண்டிப்பாக நோட்ஸ் எழுத வேண்டும். நோட்ஸ் எழுதணும். ப்ராப்ளம்னா நோட்ஸ் எழுதணும்ல. ஆல்ரெடி இந்த 2 சாப்டருக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஷார்ட்டாக எழுதினா போதும். சரியா? எழுதணும். என்னது? சாம்பார், சிக்கன், ரசம், தோசை, சேமியா உப்புமா, தோசை வித் சாம்பார், சாம்பார் சிக்கன், பிரிஞ்சி ரைஸு, தோசை. இன்னைக்கு நிறைய தோசை சாம்பாரா இருக்கு. இன்னைக்கு என்ன? செவ்வாய்க்கிழமைனால இன்னைக்கு நான்வெஜ் கம்மியா, ஃபுல் சாம்பாரா? ஓகே. சாம்பார், ரசம், உப்புமா. போய் படி. உன்னை யார் படிக்க வேணும்னு சொன்னா? இஃப் யூ ஆர் ஹேவிங் எக்ஸாம் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டடி. பரீட்சை இருக்குன்னா போய் படிங்க. உன்னை யார் வர சொன்னா? யார் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் அவங்க வராங்க. உனக்கு எக்ஸாம் வந்தால் நீ போய் படுற. உன்னை நானா வந்து லைவ் பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டாடே, நீ கண்டிப்பா வரணும்ப்பா, நீ தான் முக்கியமான பையன் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரம்படாடே. புட்டு, பொங்கல், சட்னி, கொத்து பரோட்டா. நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். நான் சப்பாத்தி. எஸ். சாப்பிடலன்னா சாப்பிடுங்க. ரைட்டா? எனர்ஜி, வி நீட் எனர்ஜி. எஸ் எஸ். சப்பாத்தி தான் அஸ் யூஷுவல். ஓகே. பாஸ்தா, நண்டு. ஓகே, ரைட், சூப்பர். பரோட்டா. அருண், யூ வில் கெட் இட். நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே காட்டும். யூ வில் கெட் இட். உனக்கு எல்லாமே நாளைக்கு காட்டும். டுமாரோ யூ வில் பி சீயிங் எவ்ரிதிங். பிரேக்கெல்லாம் விட்டா டைம் இல்லை. 2 லெசன் படிக்கணும். நம்ம 2 லெசன் படிக்கிறதுக்கு எப்படி தர்ஷா பிரேக் விட முடியும்? இன்னைக்கு 1 பார்க்கலாமா? பார்க்கலாம். என்னன்னு தெரியல. நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுதோ நம்ம படுக்க போவோம். நம்மளால என்ன முடியுதோ போவோம். கடவுள்கிட்ட நம்மளால முடிஞ்சா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இந்த சாப்டர் பார்த்துட்டோம். புதுசாக ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. கடகடன்னு முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிய 1.5 மணி நேரம் ஆகும். புதுசாக நடத்தினா இப்போ ஆல்ரெடி நடத்தினால அந்த 7 சம் கடகடன் முடிஞ்சிடும். எல்லாம் மறக்குதா? திரும்ப படிங்க. இந்த லைவை, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் லைவ் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது 2வது தடவை பார்க்குறோமா? 2வது தடவை 3வது தடவை. ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்காது, புரிஞ்சிடும். எழுதிக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு அதில் டவுட் இருக்காது. சூப்பராக புரிஞ்சிடும், சூப்பராக படிச்சிருவாங்க. ரைட். ஸோ THEE MINNAL இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா இப்போவே என்ன பண்ணுங்க, நம்மளோட THEE MINNAL பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. சூப்பர் டூப்பரா மாசா எங்க கூட சேர்ந்து 500 out of 500 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க எடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு உங்களுக்கு சூப்பரா நம்மளோட சேனல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது மாசா படிச்சிருங்க. அடுத்த 9th 10th பாட்டலி. அதே மாதிரி இப்போ இந்த லைவ் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, இந்த லைவ் பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி டிஸ்டர்பன்ஸா இருக்கப்பதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can put this. என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஏஓல ஜாயின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2 இருக்கும். அதான் டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு இருக்கும். நீ டவுன்லோட் நோட்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்கு, சப்மிட் நோட்ஸ் ஒன்று இருக்கு. சப்மிட் நோட்ஸ்னா என்னது? நோட்ஸ் நீங்கள் இன்னைக்கு என்ன எழுத போறீங்களோ அதை சப்மிட் பண்ணுறக்கூடிய லிங்க் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம். போன தடவை எவ்வளோ தெளிவாக பண்ணிருக்காங்கன்றீங்க. ஒரு சிலர்லாம் சார் செக் பண்ண மாட்டாரு, சும்மா நேம் லிஸ்ட்டை கொடுத்துட்டாருன்னு ஒரே ஒரு இமேஜ் அனுப்புகிறான், ஒரு பிளாங்க் பேஜ் ஏன் ஃபோட்டோவை எடுத்து அனுப்புகிறான், என்னென்னமோ அனுப்புகிறான். நாடா எங்ககிட்டே காமெடி பண்றீங்க. அதனால செக் பண்ணி நிறைய பேர் ஆக்சுவலா 213 பேர் இருக்குல்ல, 241 பேர் வந்து ஆக்சுவலா சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல 176 175 தான் வேலிடா இருந்துச்சு. மீதி எல்லாம் டூப்ளிகேட். எல்லாத்தையும் அழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டேன். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பிக்சர் எரிஞ்சிட்டேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் நோட்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா
நம்மளோட குவார்டர்லி ஏஓ வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டேரெக்டாக போயிடும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் நம்ம நைட் ஸ்டடி இருக்கு. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம ஏஓவில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ லைவ் அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நான் பேசுகிற அதே லைவ் உனக்கு அங்கே காமிச்சிட்டு இருக்கு. அந்த லைவை நீ என்ன பண்ணலாம், அங்கே அட்டன் பண்ணலாம். உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ் யூ வில் பி ஏபிள் டு see that. ரைட்டா, உனக்கு சாட் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீ பாட்டுக்கு தாராளமாக செம்மையாக சூப்பராக பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, சூப்பரில் வேற லெவலா, புரிஞ்சுதா, மாசா? இது மட்டும் இல்லை, இதில் நிறைய பிடிஎஃப்பும் நீ டவுன்லோட் பண்ணி. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த கிளாஸ் ஒரு பிடிஎஃப் கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் அதில் அப்லோட் பண்ணிடுவேன். அட் த எண்டு நீ ஞாபகப்படுத்துங்க, முடிச்ச உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன். கிளாஸ் முடிஞ்சு 10 நிமிஷத்தில் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அட் த எண்டு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஏஓவில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போவே நம்மளோட ஆல் இன் ஒன் லைப்ரரியை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்புறம் எம்பிசாட் எக்ஸாம் அதில் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணேன்னா அதுவும் என்ன பண்ணுங்கள், செம்மையாக சூப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. ஆன்லைனில் கூட எக்ஸாம் எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம் சூப்பராக எழுதுங்க. ரைட், ஆரம்பிக்கலாமா? ரெடியா? ஸோ ஃபுல் எனர்ஜியோட டேக் அ நோட், டேக் அ பேப்பர், நோட்டு, பேனா, பேப்பர் எல்லாம் எடுத்துக்கோங்க. செம்மையாக ஃபுல் எனர்ஜியோட வாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர். சரியா? ஓகே. ஒரு 2-3 பேரோட பேர் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தட் ஐ வில் செக் இட். தங்குன்னு சொல்லியிருந்தான், ஷாமோட பேரும் மிஸ் ஆயிருக்குன்னாங்க. நீங்கள் என்ன டைம் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல, நான் செக் பண்ணுறேன். ரைட், சூப்பர், ஆல்ரெடி ரெடி ஆகிட்டீங்க. தமிழ் மீடியம் இருக்கா? தமிழ் மீடியம் சூப்பராக இருக்குது. தமிழ் மீடியமும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இன்றைக்கி நம்ம பிடிஎஃப் மாறி இருக்கு பார்த்தியா? எப்பயுமே உங்களுக்கு ஆப்ஷனோட இருக்கும், அடுத்த ஸ்லைடில் ஆன்சர் இருக்கும். இன்றைக்கி ஆன்சர்லாம் கிடையாது, வெறும் கொஸ்டின் மட்டும்தான். நீங்கள் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ரைட்டா? நீங்கள் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க. டைரெக்டாக சம்முக்கு நம்ம போகலாமா? ரெடியா? ஓகே, ரைட். சரி, ஓகே, ரைட். யார் யார் பேர் மிஸ் ஆகுதோ ஐ வில் செக் இட் அவுட். ரைட், நான் செக் பண்ணுறேன். Calculate the velocity of moving body of mass 5 kg whose linear momentum is 2.5 kg. ரைட்டா? உங்களோட linear momentum என்ன இருக்கான்? 2.5 kg இருக்கான். linear momentum 2.5 kg. ரைட். 5 கிலோகிராம் நிறை கொண்ட நகரும் பொருள் ஒன்றின் நேரிட்ட உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுக. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு திசை வேகத்தோட ஃபார்முலா தெரிஞ்சிடணும். எப்படி திசை வேகம் கண்டுபிடிக்கிறது? ஹவு கேன் யூ ஃபைண்ட் த வெலாசிட்டி ஃபார்முலா? முதல் கிவன் டேட்டா எழுதலாம். ஆன்சர் சொல்லாத, என் கூட சேர்ந்து கிவன் டேட்டா எழுதி செய்யறதுக்கு பழகுங்க. ரைட்டா? என் கூட சேர்ந்து கிவன் டேட்டா எழுதி ஆன்சர் எழுத பழகுங்க. கிவன் டேட்டா என்னப்பா கொடுத்துருக்காங்க? மாஸ், நிறை. நிறை என்னது? 5 kg, 5 kg. அடுத்து மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். ரைட்டா? லீனியர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. லீனியர் மொமெண்டம் சிம்பிள் என்ன? என் கூட அப்படியே படிச்சுட்டே வாங்க. லீனியர் மொமெண்டம் P is equal to எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2.5 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கிவனுக்கு அப்புறம் டு ஃபைண்ட் என்னது? வெலாசிட்டி. V equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபார்முலா என்னதுப்பா? P is equal to mass into velocity. P is equal to என்னது? mass into velocity. P is equal to m into v. கரெக்டா? P is equal to m into v. சரியா? ரைட், ஓகே. இப்போ பாருங்க, அடுத்து சொல்யூஷன் போலாம். ரைட், நெக்ஸ்ட் என்னது? சொல்யூஷன் நம்ம பார்க்க போறோம். சொல்யூஷன் போலாம். சொல்யூஷன் என்னப்பா பண்ணணும்? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? P is equal to mv. P equal to m into v. P தெரியும் என்னது? 2.5. m என்னது? 5 into v. அப்போ v மட்டும் வேணும் அப்படின்னா v எந்த பக்கம் வச்சுக்கிறேன்? 5 இந்த பக்கம் கொண்டாரு. 2.5 divided by 5 என்னப்பா வரும்? 1/2 வருமா? 1/2 வருமா? 1/2 அதாவது 1 2.5 2 2.5
2 5 அதான் விஷயம் சரியா ரைட் அப்ப 1/2 equal to 0.5 meter per second velocity v equal to 0.5 meter per second கேப்டன் நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க நீங்க எப்படி இந்த யூனிட்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க கேப்டன் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் யூனிட்ல ஞாபகம் வச்சுக்கவே மாட்டேன் எனக்கும் மறந்து போயிடும் நானும் உன்ன மாதிரி தானே ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங் பட் ஐ நோ த ட்ரிக் எப்படி யூனிட் கண்டுபிடிக்கணுங்கிற ட்ரிக் எனக்கு தெரியும் ரைட்டா இப்போ என்ன பண்ண நான் velocity equal to p by b போட்டிருக்கேன் p ஓட யூனிட் என்னப்பா கொடுத்திருக்காங்க p ஓட யூனிட் என்ன கொடுத்திருக்காங்க p ஓட யூனிட் என்னது கிலோகிராம் மீட்டர் per second ன்னு கொடுத்திருக்காங்க ரைட்டா கிலோகிராம் மீட்டர் per second அடுத்து கீழ என்ன போட்டேன் 5 kg னா மாஸ் அப்ப மாஸ்க்கு 5 kg க்கு கீழ kg போட்டேன் kg யும் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்குது மீட்டர் per second அதான் அது யூனிட் கேப்டன் ஒரு சில இடத்துல இப்படி மீட்டர் செகண்ட் -1 கொடுத்திருக்காங்களே இது ரைட்டா அப்படினு கேட்டா கரெக்ட் தான் மீட்டர் per second m/s எழுதினாலும் கரெக்ட் தான் ms -1 எழுதினாலும் கரெக்ட் தான் ரெண்டுமே கரெக்ட் தான் சரியா ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகே சரியா சூப்பர் குட் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन சூப்பரா முடிச்சாச்சு அடுத்து செகண்ட் क्वेश्चन போல வாங்க a door is pushed ஒரு கதவை புஷ் பண்றாங்க ஒரு கதவை என்ன பண்றாங்க புஷ் பண்றாங்க சரியா ஒரு கதவை புஷ் பண்றாங்க என்ன பண்றாங்க at a point ஒரு பாயிண்ட்ல ஒரு புள்ளியில புஷ் பண்றாங்க ஒரு கதவு இருக்கு இதான் நம்ம வீட்டோட நில வாசல்னு வெச்சுக்கோங்க ரைட்டா நம்ம வீட்டோட வாசல் அதுல டோர் இருக்கு டோர் என்ன பண்றோம் இப்போ நம்ம புஷ் பண்றோம் சரி டோரை புஷ் பண்றாங்க from the hinges 90 cm hinges னா என்னப்பா இந்த இடத்துல கதவை உட்கார வச்சிருப்பாங்கல சட்டம் அல்லது அச்சாணி அப்படிலாம் சொல்லுவாங்க ரைட்டா இதுல தான் இந்த கதவு நிக்கும் நம்ம வீட்டு கதவு இதுல தான் நிக்க போகுது இதுக்கு பேர் என்னது hinges இதுல இருந்து 90 cm 90 cm தானே 90 cm என்ன பண்றாங்க ஒரு இடத்துல கை வச்சு தள்ளுறாங்க அதுல இருந்து 90 cm என்ன பண்றாங்க கை வச்சு தள்ளுறாங்க okay with the force of 40 newton என்ன force கொடுக்கறாங்க force விசை equal to 40 நியூட்டன்ல கொடுக்கறாங்க calculate the moment of force about the hinges சரி அப்ப moment of force இந்த இடத்துல என்ன மொமெண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க கதவின் கீழ்களில் இருந்து கீழ்கள் அதாவது இதுதான் கீழ்னு சொல்ல போறேன் இதுல இருந்து 90 சென்டிமீட்டர் தொலைவு உள்ள ஒரு புள்ளியில் 40 நியூட்டன் விசை கொடுத்து கதவு தள்ளப்படுகிறது கீழ்கள் பொறுத்த விசையில் திருப்புத்திறன் இங்க திருப்புறதுக்குரிய திறன் என்ன வாட் இஸ் த திருப்புத்திறன் வாட் இஸ் த திருப்புத்திறன் வெரி குட் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு முன்னாடி நீ போயிட்டு இருக்க பத்தியா ஆன்சர்ல குட் ரைட்டா சூப்பர் குட் ரைட் வாங்க given data we'll start with given data டார்க்னு கண்டுபிடிச்சு சொன்ன பத்தியா வேற லெவல் பண்றீங்க given data given என்னப்பா கொடுத்திருக்காங்க டிஸ்டன்ஸ் பா எக்ஸாம்ல இப்படி எழுதுங்க இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படினா நான் வெறும் ஷார்ட் ஃபார்ம் மட்டும் எழுதி இருப்பேன் ஆனா இன்னில இருந்து என்னோட ஸ்டைல் மாறி இருக்கும் பாத்திருக்கியா டிஸ்டன்ஸ் d அப்படி போட்டு எழுதுறேன் அந்த மாதிரி எழுதுங்க that is very very important distance d equal to 90 cm கையோட பண்ணிருங்க எப்பவுமே நம்ம என்ன அப்படினா SI யூனிட்ல வச்சு தான் physics problem செய்யணும் physics problem பொறுத்த வரைக்கும் SI யூனிட்ல வச்சு தான் செய்யணும் SI யூனிட்ல வச்சு செய்றோம் அப்படினா 90 cm நீங்க எப்படி கன்வர்ட் பண்ணலாம் மீட்டரா கன்வர்ட் பண்ணனும் அப்படினா 90 divided by 100 cm equal to 1 meter அப்ப 90 divided by 100 is equal to 0.9 meter அப்படினு எழுதிருங்க ரைட்டா 0.9 meter அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபோர்ஸ் F equal to எவ்வளவு நியூட்டன் 40 நியூட்டன் 40 நியூட்டன் given data முடிஞ்சிருச்சு அடுத்து to find என்னப்பா கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க காண்க எதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரைட்டா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டாருக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் m ன்னு சொல்லலாம் ரைட்டா m ஈக்குவல் டு என்ன கேபிட்டல் m ஈக்குவல் டு என்ன அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் கேபிட்டல் m is equal to என்னன்னு என்ன பண்ண போறோம் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் கேபிட்டல் m என்ன கண்டுபிடிக்கலாமா ரைட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் சோ அப்ப சொல்யூஷன் ஃபார்முலா என்னது formula என்னதுப்பா capital M is equal to force into distance
அப்ப சொல்யூஷன் டைரக்டா செஞ்சிரலாமா? without any delay we can write the solution. Solution என்னதுப்பா? m equal to f into d. அப்ப f என்னது? 40 Newton into d என்னது? 0.9. என்னப்பா ஆன்சர்? என்னப்பா ஆன்சர்? 36 வருதா? 36. யூனிட் என்னப்பா போடுறது? யூனிட் என்ன பாருங்க, ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், அப்ப நியூட்டன் மீட்டர். 36 நியூட்டன் மீட்டர். அதான் என்னது? m. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? 36 நியூட்டன் மீட்டர். 36 நியூட்டன் மீட்டர். அவ்வளவுதான் விஷயம். ரைட்டா? புரிஞ்சுதா? கிளியர்? வெரி குட், வெரி குட், சூப்பர். என் கூட சேர்ந்து நிறைய பேர் பண்றீங்க. தட் இஸ் வெரி குட், சூப்பர். பாருங்க இன்னைக்கு எவ்வளவு நேரம் பாரு, 15 நிமிஷத்துல நம்ம 2 சம் முடிச்சிடும். பிகாஸ் ஆல்ரெடி we know the formula. d னா என்ன, f னா என்ன பேசுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சூப்பரா பண்ணிடலாம். சரியா? டார்க், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த இடத்துல டார்க்னால திருப்பி விசை, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால ஒண்ணுதான். கப்பல்னா தான் வேற. கப்பல் இஸ் டிஃபரெண்ட். கப்பல் இஸ் டிஃபரெண்ட். கப்பல்னா என்னது? ரெண்டு பக்கம் டிஸ்டன்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னாலும் டார்க்னாலும் ஒண்ணுதான். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஜெனரல் டேர்ம், டார்க் இஸ் a specific term. அவ்வளவுதான். both are same. எப்படி நியூட்டன் மீட்டர்? அதான் சொன்னேன்ல, ஃபோர்ஸ் நியூட்டன்ல இருக்கு, டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நியூட்டன் மீட்டர் போட்டாச்சு. அவ்வளவுதான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், at what height? செம்ம क्वेश्चन. இந்த क्वेश्चனை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இந்த क्वेश्चனை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. நிறைய தடவை நான் சொல்லிருக்கேன், இந்த क्वेश्चனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாஸ். இந்த क्वेश्चனோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். See, earth இருக்கு. At what height from the center of the earth will the acceleration due to gravity be 1/4 of its value? Will be 1/4 of its value at earth. சரியா? அதாவது சென்டர்ல இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்ப சென்டர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க அல்லது ஒரு சேட்டலைட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பொருள். ரைட்டா? ஏதோ ஒரு பொருள் என்ன பண்ணுது, சென்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இங்க சுத்திட்டே இருக்கு. சரியா? சென்டர்ல இருந்து என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஹைட்ல சேட்டலைட் தானே சுத்திட்டு இருக்கோம், சேட்டலைட்டா வச்சுக்கலாம் நம்ம. ரைட்? we'll have it as a satellite. ஒரு சேட்டலைட் சுத்திட்டு இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? at what height? இந்த சேட்டலைட்டை நான் எந்த உயரத்துல வச்சேனா, இப்போ நான் இங்க நின்னுட்டு இருக்கேனா, இதான் நான். this is your captain. ஓகே, கேப்டன் நின்னுட்டு இருக்கேன். கேப்டன் மேல ஒரு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கா? ஏன் மேல ஒரு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு. அதை விட அந்த அளவுல இருந்து 4ல 1 பங்கு. ரைட்டா? அந்த அளவுல 4ல 1 பங்கு எப்ப இருக்கும்? 1/4 of its value at the earth. எர்த்தோட வேல்யூல இருந்து 1/4. என் மேல இருக்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ். நம்ம எல்லாம் பூமியில இருக்கோம்ப்பா. பூமியில ஒரு மனுஷன் நிக்கிறப்ப அவருக்கு மேல எவ்வளவு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கோ அதுல 4ல 1 பங்கு இருக்கும். மேல போக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் குறையதானே செய்யும். அதுதான் சொல்றாங்க. இங்க வந்து என் மேல 10 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா மேல 2.5 நியூட்டன். எந்த ஹைட்ல போறப்ப 2.5 நியூட்டன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ என்னமோ தெரியல, வெளியே அப்பப்ப ஏதோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. 2வது தடவை 3வது தடவை வித்தியாசமான சவுண்ட் கேட்குது, பட்டப்படன்னு அடிக்குது. முடியல சாமி, முடியல. ரைட்? அப்ப நல்லா கவனிங்க. நான் எங்க இருக்கேன்? நான் இருக்க இடத்த பாருங்க. நான் இருக்க இடத்த I am on the surface of the earth. Surface of the earth என்னது? ரேடியஸ் r எடுத்துக்கலாமா? அப்ப இது என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் r, கரெக்டா இல்லையா? இது வரைக்கும் என்னது? r. இதுக்கு அப்புறம் ஒரு ஹைட். அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? r plus h என்னன்னு கண்டுபிடிக்கணுமா இல்ல h கண்டுபிடிக்கணுமா? அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? at what height from the center of the earth ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? center of the earthல இருந்து என்ன ஹைட்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம r plus h கண்டுபிடிக்கணும். எஸ், எவனோ சூனியம் வச்சுட்டான் போல, என்னன்னு தெரியல. அப்போ என்னன்னு ஒரு பறவை சவுண்ட் கேட்டுச்சு. அப்பத சடனா நான் பேசுறேன், என் கூட சேர்ந்து எச பாட்டு பாடுற மாதிரி கேட்டுச்சு. இப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. அதில் 2வது மாடியில் இருக்கு. பேய்லாம் 2வது மாடிக்கு வருமா? இதை வரையலாம் வேண்டாம். திஸ் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்க வரைய வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? ரைட்? இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? ஜி என்ன பண்ண போறோம்? நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். g/g அப்படின்னு போடும்.
right. Given data பெருசா ஒண்ணும் இல்ல. We need to do with the formula. Formula என்ன பார்க்கலாமா? formula என்ன? இங்கே என்னது formula? ஒரு நிமிஷம். செகண்ட் ஃப்ளோர்ல தான் கோஸ்ட் வருமா? நான் சொல்லிடுவேன், என் கூட ஒரு 200 பேர் இருக்கான், அவன் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. நம்மளே பெய் தான், நம்மளை பார்த்து அது பயந்துருன்னு. ரைட். மற்றவங்களெல்லாம் சொல்லக்கூடாது, எவனோ ஒருத்தர் வேற யாரையோ சொல்லிட்டு இருக்கான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரைட். ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம என்ன ஃபார்முலா என்ன அதை பார்த்தியா விட்டுட்டீங்க. ஃபார்முலா இல்லை, ஃபார்முலாவே போட்டிருக்கோம்ல, டக்குன்னு ஃபார்முலா சொல்லுங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு என்னது? ஸ்மால் g ஈக்குவல் டு gm by என்னது? gm by r ஸ்கொயர்ட். வெரி குட். gm by r ஸ்கொயர்ட் தான் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? g1 g2 வச்சுக்கலாமா? ஏ மேல இருக்கிறதா இங்க இருக்கிற கேப்டன் மேல இருக்க கிராவிட்டியை g1 வச்சுக்கலாம். ரைட்டா? கேப்டன் மேல இருக்க கிராவிட்டி பேர் என்னது? g1 வச்சுக்கலாம். இதை g2 வச்சுக்கலாம். சரியாப்பா? இது g2, இது g1 வச்சுக்கலாம். இல்ல g dash வச்சுக்கிறேன், எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க g dash வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல g1 வச்சுக்கிட்டாலும் சரி. g1 g2. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? we are going to do the solution. டைரக்டா சொல்யூஷன் போக போறோம். ஓகே, ரைட். சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குவேட் பண்ண போறோம். எப்படி ஈக்குவேட் பண்ண போறோம்? நல்லா கவனிங்க. என்ன ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க? எந்த ஹைட்ல யார் யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? g2 is equal to g1 by 4 ன்னு வரணும். இதானே அவங்க சொல்லியிருக்காங்க. 1/4 of g1, 1/4 of the height, 1/4 of the gravity at the earth. எர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய கிராவிட்டி, இங்க இருக்கக்கூடிய கிராவிட்டியை விட 4ல 1 பங்கு, அதை விட 4ல 1 பங்கு இருக்கணும். ரைட்டா? 4ஆல நீங்க டிவைட் பண்ண என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வரதுக்கு எந்த ஹைட்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப g1 இருக்கு, g2 என்னது? g2 is equal to g1/4 எழுதலாமா? ரைட்டா? g1/4 எழுதலாமா? ரைட்டா? 1/4 of g1. ரைட்டா? அப்ப g2 equal to g1/g4. இப்ப g2 க்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? g2 ஓட ஃபார்முலா பூரா எழுதலாமா? இதுல அப்படியே இதோட ஃபார்முலா எழுதலாமா? இந்த ஃபார்முலா பூரா அப்படியே டப்பு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க அப்படியே படிக்கலாம். g க்கு பதிலா g m, மாஸ் ஆஃப் தி எர்த், இங்க எல்லாம் மாஸ் எல்லாம் ஒண்ணுதான், அதனால m என்னது? காமன். r மட்டும் தான் மாற போகுது. r மட்டும் தான் என்னது? r மாறுமா மாறாதா? r என்ன இருக்கு? rங்கிறது என்னது? இங்க r என்னவா மாற போகுது? r will be different. ரைட்டா? r போடவே இல்லை. given போடுறது இங்க ஒண்ணுமே இல்லைடா, இந்த क्वेश्चन given இல்லல, அதனால தான் போடல. r பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி ஹைட், எர்த். இது g2 ல இருக்கக்கூடிய r என்னது? r1 is equal to r1, r2 equal to என்னதுப்பா? r2 is equal to என்னது? r plus h. ரைட்டா? நம்ம r1 னா r ன்னு வச்சுக்கலாம், நிறைய நம்பர் போட வேணாம். r1 equal to r, r2 is equal to r plus h ன்னு வச்சுக்கலாம். ரைட். சூப்பரா பண்றோம்டா, வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். சம் சூப்பரா போயிட்டு இருக்கு. மாசா இப்ப ஆன்சர் வர போது பாருங்க, சூப்பரா செய்ய போறோம். இப்போ என்ன பண்ணுங்க? இங்க எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. g2 க்கு பதிலா என்ன பண்ணலாம்? g m divided by r plus h equal to g1 பதிலா என்னது? g m divided by r into 4 போடலாமா? கரெக்ட் தானே? r into 4. கேப்டன் எழுதுறது ரைட்டா தப்பா? இஸ் தேர் எனி மிஸ்டேக்? கேப்டன் எழுதுனதா தப்பு இருக்கா? தப்பாப்பா? தப்பு இல்லைல? தப்பு இருக்கா? ஹோல் ஸ்கொயர் போடாம போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? எஸ். இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர்டு, இங்க r க்கு மட்டும் ஸ்கொயர் போட்டா போதும். we need to put a square. சரியா? we need to put a square. ஓகே, ரைட்டா? ஸ்கொயர் மட்டும் போடாம போட்டுடு. இப்போ என்ன பண்ணலாம்? g கேன்சல் ஆயிடும், m கேன்சல் ஆயிடும், வேற யாரும் கேன்சல் ஆகணும். மீதி எல்லாரும் அப்படியே இருக்க போறாங்க. மீதி எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? அப்படியே
இருக்க போறாங்க ரைட்டா சோ இப்போ என்ன பண்ண போறேன் இது இந்த பக்கமும் 4 இந்த பக்கமும் கொண்டு வர போறேன் 4 is equal to r plus h the whole square divided by r the whole square பா இதாவது டவுட் இருக்கா anybody having any doubt ஒருத்தர் தான் புரியல நினைப்பற ஒருத்தர் மட்டும் புரியல நினைப்பனா ஜஸ்ட் வீடியோ முன்னாடி போய் பாருங்க புரிஞ்சிரும் சரியா ரைட்டா சரி இன்னும் ஒரு தடவை சொல்லவா ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க ரைட்டா ஒரே ஒரு தடவை திரும்ப சொல்லி தரேன் இந்த படம் புரிஞ்சுதா இந்த படத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா சிம்பிளா என்ன சொல்லிருக்காங்க சென்டர்ல இருந்து பூமிக்கு மேல ஒருத்தர் நிக்கிறப்ப அவர் மேல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குல அந்த ஃபோர்ஸை விட 4 மடங்கு கம்மியா இருக்கணும் எங்க கம்மியா இருக்கும் எந்த ஹைட்டுக்கு போனா 4 மடங்கு கம்மியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க அப்ப g1 ரைட்டா அப்ப g2 இருக்குல g2 equal to g1 by 4 g1ங்கிறது என்னது பூமிக்கு மேல இருக்கவங்களோட அத 4 ஆல டிவைட் பண்ணனும் அதுல 4ல ஒரு பங்கு தான் g2 சோ அத தான் இங்க எழுதிருக்கேன் இப்போ g ஓட ஃபார்முலா இருக்குல இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இந்த g க்கு பதிலா இந்த g2 க்கு பதிலா gm by r2 ஓட வேல்யூ என்னது r2 is equal to சென்டர்ல இருந்து r அதோட h அதான் ஓவரால் சோ அதனால r plus h whole squared g1 க்கு பதிலா gm divided by r squared into 4 போட்டுருக்கேன் சரியா ரெண்டு into 4 போட்டுருக்கேன் அவ்வளவுதான் இது மட்டும் தான் இத தாண்டி வேற எதுவும் நான் பண்ணவே இல்ல அப்படியே நான் பண்ணிட்டேன் வேற எதுவுமே பண்ணல ஓகேவா ரைட் வேற எதுவும் பண்ணல அதுக்கு அப்புறம் gm கேன்சல் ஆயிடுச்சு இந்த 4 இந்த பக்கம் வந்துருச்சு r plus h the whole square divided by r square போட்டாச்சு அவ்வளவுதான் ரைட் இப்போ பாருங்க இத மொத்தமா சேர்த்து ஸ்கொயர் எழுத போறேன் பாருங்களேன் இது என்ன பண்ணலாம் r plus h divided by r the whole square எழுதுறேன் எதுக்கு கேப்டன் இப்படிலாம் நீங்க பண்றீங்க ஏன்னா நமக்கு ஈஸியா क्वेश्चन முடியணும்ல சம் ஈஸியா செய்யணும்ல அதனால தான் இப்போ என்ன பண்ண போறேன் இந்த ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போறேன் அப்படி எழுதினாலும் சரி இல்ல taking square root on both side எப்படி எழுதினாலும் ஓகே ரைட்டா taking square root on both side எழுதினாலும் ஓகே அல்லது ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போனா ஸ்கொயர் அந்த பக்கம் போறப்ப என்ன ஆகும் ரூட்டா மாறும் அப்படி எழுதினாலும் ஓகே இல்ல என்ன சொல்லலாம் அப்படினா taking square root on both side taking square root on both side ரைட்டா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் சரியா அப்ப என்னது 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பெரிய ரூட் போடுறோம் r plus h by r the whole square அப்ப என்னப்பா ஆகும் இந்த இடத்துல ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் ரூட் 4 என்னப்பா ரூட் 4 னா 2 அப்ப r plus h divided by r னு வரும் r plus h divided by r இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா 2r is equal to r plus h அப்ப h equal to 2r இந்த r இந்த பக்கம் போதா இந்த r இந்த பக்கம் போச்சுனா 2r minus r அப்ப h is equal to r ஆன்சர் முடிஞ்சாப்பா இதோட ஆன்சர் முடிஞ்சா பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க மேக்ஸ் செய்யறப்ப செஞ்சுக்கலாம் மைனஸ்ல இப்ப பிளஸ் ஆர் மைனஸ் வரும்னு வெச்சுக்கலாம் நம்ம கால்குலேட் பண்றது டிஸ்டன்ஸ் -2 மீட்டர்னு ஒரு வேல்யூ வருமா -2 மீட்டர்னு ஒரு வேல்யூ வருமா வராது சோ நீங்க கேட்ட மாதிரி என்ன அப்படினா ரூட் அவுட் வெளிய எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ தான் வரும் மைனஸ் நம்ம ஸ்கிப் பண்ண போறோம் because there is no -√2 there is no -2 cm -2 மீட்டர் -2 cm ஒன்னு கிடையாது அதனால வராது சரியா ரைட் அப்ப என்னது h r னு முடிஞ்சது இதோட சம் முடியல क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த h தான் என்னது r னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ இந்த h r னு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க from the center அப்ப from the center க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணனும் ஃபார்முலா என்னது from the center அப்ப என்னது height ரைட்டா what height from center equal to r plus h அப்ப r plus h equal to r தான நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப r plus r is equal to 2r தான் என்னது
final answer என்னது 2r final answer என்னது 2r ரைட்டா it is 2r அவ்வளவுதான் 2r it is 2r simple very easy answer very easy answer இதுல இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அதுல இந்த ஒரு சென்டென்ஸ் இந்த ஒரு ஈக்குவேஷனை நீங்க கரெக்ட்டா g1 g2 பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அடுத்து இந்த ஸ்கொயர் மறக்காம போட்டுட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் சரி இந்த ஃபார்முலாவும் இந்த ஒரு கான்செப்டும் இந்த ஒரு பாக்ஸ் இது தெரிஞ்சா அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண சம் வந்துரும் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா ரைட் சூப்பர் right two bodies have a mass ratio of 3:4 two body has a mass of ratio 3:4 சரியா 3:4 the force applied on a bigger mass produce an acceleration நல்லா கவனிங்க two bodies have mass ratio 3:4 அப்ப இத 4 ன்னு வெச்சுக்கலாம் இந்த பக்கம் முன்னாடி சின்னதா ஒன்னு இருக்கு ரைட்டா இது 3:4 the force applied on a bigger mass produce an acceleration of 12 meter per second சரி அப்ப இது என்னது m1 வெச்சுக்கலாமா m1 m2 வெச்சுக்கலாமா m2 m1 வெச்சுக்கலாமா என்ன பண்ணலாம் எப்படி வெச்சுக்கலாம் small ms small big னு வெச்சுக்கலாம் ms இது என்னது இது ms mass of small body இது mass of big body acceleration big body ஓட acceleration என்னது acceleration ab ஓட வேல்யூ என்னது 12 meter per second square 12 meter per second square அடுத்து என்ன கேட்டிருக்காங்க what could be the acceleration of other body if the same force acts on it ரைட்டா அதே force act ஆனா அதுதான் முக்கியமான வார்த்தைங்க இங்க முக்கியமான வார்த்தை given இட்டால என்ன அப்படினா same force அப்படிங்கறதா சரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க same force அப்படிங்கறதா கொடுத்திருக்காங்க ரைட்டா ஓகே ரைட்டா same force அப்ப என்ன பண்ண போறோம் இதெல்லாம் given data குள்ள போய் நான் எழுதுறேன் so that we can easily understand it right given data நான் எழுதி தரேன் அப்ப நீங்க பாருங்க புரிஞ்சிரும் ஒரு ரேஷியோவை நம்பர் எழுத தெரியுமா உங்களுக்கு what is meant by ratio what is meant by number இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லுங்க யாருக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம் அப்படினு இதே क्वेश्चन எனக்கு ஞாபகம் வருது கொஞ்சம் 25 30 ரைட்டா 25 30 இருக்கு 25 30 இருக்கு இதோட ரேஷியோ என்ன 25 30 ஓட ரேஷியோ என்ன 25 30 ஓட ரேஷியோ என்ன ரேஷியோனா பொளக்கணும் அது ஓகே இது இந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் 5:6 உன்னோட பழைய நோட்ஸ் இருந்தா நீ எடுத்து பாரு உனக்கு அப்ப புரிஞ்சிரும் அப்ப என்ன பண்ணனும் டிவைடட் பை சேம் நம்பர் சோ அப்ப 5 6 அப்ப ரேஷியோனால என்னது ஒரு காமன் ஃபேக்டரால டிவைட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஒரு பொதுவான நம்பரால என்ன பண்ணிருக்கு டிவைட் ஆயிருக்கு அப்படினு அர்த்தம் சரியா 25 30 அப்ப 5 6 divided by 6 ரெண்டு நம்பர் இருக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னா அப்ப இங்க என்னது 5:6 இப்போ நான் மட்டும் சொல்றேன் 3:5 அப்படிங்கற ஒரு ரேஷியோல இருக்கு அப்படினு சொல்றேன் அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க * y z x யார் வேணா போடலாம் அப்ப ரெண்டு பேர்லயும் காமனா இருப்பாங்க அப்ப இந்த நம்பர் என்னது இது ஒரு 3y இது 5y இது ரேஷியோ இல்ல இது நம்பர் இந்த 25 இந்த 30 மாதிரி நம்பர் புரியுதா இந்த 25 30 மாதிரி நம்பர் ரைட் இப்போ புரிஞ்சிருக்கும் ரேஷியோவை எப்படி நம்ம நம்பரா மாத்துறேன் இப்போ நம்ம m1 m2 ன்னு எழுத போறோம் சரியா m1 m2 ன்னு என்ன பண்ண போறோம் எழுத போறோம் ஓகேவா ரைட் given data எழுதணும்ல அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன் given so m1 என்னது m1 3y ன்னு வெச்சுக்கலாம் 3:4 தான் m2 4y வெச்சுக்கலாமா சார் நான் x ன்னு வெச்சுக்கிறேன் வெச்சுக்கோங்க 3x நீங்க 3x வெச்சுக்கோங்க 3y வெச்சுக்கோங்க 3y 4y வெச்சுக்கலாம் ஓகே எப்படி வேணா வெச்சுக்கலாம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க m1 m2 bigger mass பெரிய மாஸ் இருக்க பாடியில ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்ப அதோட ஆக்ஸலரேஷன் என்னது a2 12 மீட்டர் per second square அதே மாதிரி இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க சேம் ஃபோர்ஸ்னு கொடுத்திருக்காங்க f1 f2 f2 ல என்ன ஃபோர்ஸ் கொடுத்தாங்களோ அதே ஃபோர்ஸ் தான் f1 மொத பாடியில கொடுக்க போறாங்க சரியா ரைட்டா ரைட்டா f1 and f2 ஓகே f1 and f2 ஞாபகம் வச்சுக்கோங்க f1 f2 இதான் given data இப்போ ஃபார்முலா 2 ஃபைண்ட் என்னது என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க 2 ஃபைண்ட்ல
to find என்ன பண்ண சொல்லிருக்காங்க you have to find a1 a1 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப a1 எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா என்னதுப்பா what is the formula for force ஓட ஃபார்முலா என்ன ஃபார்முலா force equal to Newton second law அப்படினது as per Newton second law force equal to mass into acceleration F is equal to mass into acceleration F is equal to என்னது mass into acceleration அப்ப F2 கண்டுபிடிக்கலாம் நம்ம ஏனா என்னது F2 கண்டுபிடிக்கணும் m2 a2 இருக்கு அப்ப F2 is equal to m2 into a2 அப்ப m2 என்னது 4y into 12 அப்ப 4y into 12 என்னடா 4y into 12 என்ன வரும் no 48 12 into 4 48 y newton வரப்போகுது force F2 equal to since F1 is equal to F2 F1 F2 equal அதனால என்ன பண்ண போறேன் நான் F1 equal to m1 into a1 F1 க்கு பதிலா என்ன போடலாம் நான் 48y is equal to m1 என்னது 3y into a1 அப்ப a1 எனக்கு வேணுமா என்ன வேணும் எனக்கு a1 தான வேணும் a1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்ப 48 இந்த 48y அப்படியே இருக்கு divided by இந்த 3y என்ன பண்றேன் இந்த பக்கம் போடுறேன் 3y சோ அப்ப கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணா வரும் y கேன்சல் ஆயிடும் இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிட்டாங்க அப்படினா 3 6 are 18 அப்ப a1 is equal to 16 meter per second கரெக்ட்டா 16 meter per second 16 meter per second 16 previous night study ல இப்பயே அதான் சொல்றேன் தேவையில்ல தான் அது எப்படி கேன்சல் ஆயிடும் மீட்டர் ஸ்கொயர் போடணும் மறந்துடாதீங்க மீட்டர் ஸ்கொயர் போடணும்பா மீட்டர் ஸ்கொயர் போடணும் சரியா மீட்டர் செகண்ட் மைனஸ் மீட்டர் ஸ்கொயர் a1 equal to 16 meter per second squared அல்லது செகண்ட் மைனஸ் 2 எழுதிக்கலாம் ஓகே ரைட் புரிஞ்சுதா கிளியரா 16 மீட்டர் per second minus 1 ms எப்படி இருந்துச்சு எங்க ms போட்டுருக்கேன் ms தான் போடவே இல்லையே ms தான் கீழ இருக்க செகண்ட மேல போட்டுருக்கேன் அவ்வளவுதான் கீழ இருக்கத மேல போட்டுருக்கேன் அவ்வளவுதான் சூப்பர் அடுத்த क्वेश्चन a ball of mass 1 kg ரைட்டா ball of mass 1 kg ball of mass 1 kg என்ன பண்ணுது அப்படினா moving with the speed of 10 meter second rebounds after a perfect elastic collision எல்லாம் கவனிங்க ஒரு பெரிய சுவர் இருக்கு ஒரு பால் என்ன பண்ணுது இந்த பால் 1 kg இருக்கக்கூடிய ஒரு பால் சரியா 1 kg வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பால் நேரா என்ன பண்ணுது அப்படினா நேரா போய் ஒரு சுவத்துல இடிக்குது ரைட்டா it is a perfect elastic collision elastic னா என்ன அர்த்தம் y யூஸ் பண்ணாம நீங்க பண்ண முடியாது சரியா y யூஸ் பண்ணாம போனஸும் பண்ண முடியாதுப்பா நீங்க y யூஸ் பண்ணாம நீங்க பண்ண முடியாது y யூஸ் பண்ணாம நீங்க பண்ணீங்கனா என்ன மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படியே சைடுல வச்சு பண்ணிருப்பீங்க சோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க போனஸம் மாதிரி பண்ணனா we can do that எப்படி கூட பண்ணலாம் y யூஸ் பண்ணாம பண்ணனும்னா y யூஸ் பண்ணாம பண்ண முடியாதுடா நீ மாஸ் வேல்யூ எடுத்துட்டு வரணும்ல நீ மாஸ் m1 m2 போடல y போட்டு தான் பண்ண முடியும் y போடாம பண்ண முடியாது ரீபவுன்ஸ் அப்படினா என்னது அப்ப எலாஸ்டிக் collision நேரா போய் பட்டு திருப்பி என்ன பண்ணுது பவுன்சிங் பேக் சரியா பவுன்சிங் பேக்னா திருப்பி அதே மாதிரி போறப்ப இந்த டைரக்ஷன்ல போச்சு திருப்பி என்ன பண்ணுது இப்ப இந்த டைரக்ஷன்ல அதே 1 kg பால் திருப்பி என்ன பண்ணுது வருது அதே 1 kg பால் திரும்ப ரிட்டர்ன் வருது ரைட் ஓகே அப்ப a ball of mass 1 kg moving with the speed of 10 meter per second given data வாங்க அப்படியே क्वेश्चन ரீட் பண்ண அதுல இருக்க ஒவ்வொரு வேல்யூவை எழுதிடலாம் சரியா என்ன கொடுத்திருக்காங்க மாஸ்னா என்னது நிறைன்னு அர்த்தம் சரியா மாஸ்னா என்னது
நிறை m equal to 1 kg SI யூனிட்ல தான் இருக்கு, மாத்த தேவையில்லை. அடுத்து velocity v equal to 10 meter per second. Collision with the floor, calculate the change in linear momentum. Change in linear momentum என்னதுப்பா? What is change in linear momentum? To find change in linear momentum என்னது? Change in linear momentum என்னது? Delta p. Change in linear momentum என்னது? Delta p. Linear momentum பா delta p equal to கண்டுபிடிக்கணும். Delta p is equal to என்னது? p2 minus p1. ரைட்டா? p2 minus p1. p2 minus p1 போட்டு கண்டுபிடிக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. அப்ப p2 வேல்யூ p வேல்யூ என்னது? p is equal to என்னப்பா? p is equal to m into v. அதான் ஃபார்முலா. சரியா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்? இங்க நம்ம என்ன பண்ணலாம்? டெல்டா p கண்டுபிடிக்கலாமா? டெல்டா p is equal to ஓகே, டெல்டா p is equal to அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை இங்க போட்டுட்டு வந்துடுறேன். இந்த क्वेश्चनல எனக்கு இந்த rebound after a perfect elastic collision னு சொன்னாங்கல, rebound after a perfect elastic collision. reboundனா என்ன அர்த்தம்? திருப்பி வருதுன்னு அர்த்தம். rebound என்ன அர்த்தம்? திருப்பி வருது. திருப்பி வருது அப்படினா 1 kg க்கு போனது இனிஷியலா ஒன்னு போச்சு, அப்ப திருப்பி பின்னாடி வருது. அப்ப இனிஷியல் velocity final velocity both are same தானே? elastic collisionல உள்ள போனது திருப்பி சேம். அப்ப initial velocity u1 equal to final velocity v1. ஆனா velocity is a direction compound. கரெக்ட்டா இல்லையா? velocity is a direction compound. அப்ப போறப்ப ஒரு டைரக்ஷன், வரப்ப ஒரு டைரக்ஷன், அது வரப்ப ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப v போடணும். அப்ப இங்க நான் எழுதிருக்க 10 மீட்டர் per second நான் மாத்த போறேன். இந்த 10 மீட்டர் per secondங்கிறது என்னது? இனிஷியல் velocity. ரைட்டா? u1. அப்ப u2 is equal to என்னது? velocity v1 வெச்சுக்கலாமா? velocity தானே, v னே வெச்சுக்கலாம். ரைட்டா? velocity v1 v2 னு வெச்சுக்கலாம். v1 v2 equal to minus 10 meter per second. ரைட்டா? minus 10 meter per second. அப்ப delta p is equal to p2 minus p1. p equal to mass and velocity. ரைட்டா? m1 v1 m2 v2 minus m1 v1. எப்ப எனக்கே தெரியும் நான் போன பாலும் வந்த பாலும் சேம் தானே. அப்ப m1 is equal to m2 வா? அப்ப அது என்ன பண்ண தேவையில்லை, நம்ம போட தேவையில்லை, அது ரெண்டு வெளியே போயிடும். அப்ப ஆனா அது போடணும். ஐயோ, அது எப்படி எழுதலாம் அப்படின்னா m2 v2 minus m2 v1. கரெக்டா? நீங்க m1 போட்டுக்கலாமா? தாராளமா m1 போட்டுக்கலாம். யாரோ ஒருத்தவங்களை போட்டுக்கோங்க. ரைட்டா? இல்லைன்னா இப்படி கூட எழுதிக்கலாம். m1 m2 is equal to m1 m2 is equal to என்னது? 1 kg ன்னு போட்டோம்னா இங்கே வேலை முடிஞ்சிடும். m1 m2 ரெண்டையும் தூக்கிடலாம். அப்போ m1 m2 ரெண்டு தேவையில்லை. m1 m2 தூக்கிடுங்க, அது ரெண்டு தேவையில்லை. m1 m2 போடாமல் டைரெக்டாக v2 மைனஸ் v1 போட்டுக்கலாம். வேணா நீ போடுறதா இப்படி போட்டுக்கலாம், முன்னாடி ஒரு 1 மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். புரியுதா? புரியுதா? ரைட்டா? சவுண்ட் எடுத்தான். சுற்றி நிறைய நாய் குறைச்சிட்டு இருக்கு. இங்கே நிறைய நாய் குறைச்சிட்டு இருக்கு, என்னன்னு தெரில. 10:45 நாய் குறைச்சிக்கிட்டு இருக்கு, எதுக்குன்னு தெரில. ஆமாம், அதுக்கு எது சாப்பாடு கிடைக்கல போல. v2 என்னதுப்பா? minus 10 minus 10 ஈக்குவல் என்னப்பா ஆன்சரு? 20. அப்போ என்னது? டெல்டா p is equal to minus 20. யூனிட் என்ன? யூனிட் என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் த யூனிட்? யூனிட் என்னது? எஸ் எஸ், யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்டா? யூனிட் செகண்டா மீட்டர் பெர் செகண்டா? செஞ்சு பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. செஞ்சு பார்த்து. வெரி குட் வெரி குட். ரைட். வேல் மெஷின்ஸா? குட். அவங்க தான் ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என்னது? கிலோகிராம் இருக்குல்ல, மாஸ் அண்ட் வெலாசிட்டி தானே போட்டோம். அப்போ மாஸுக்குரிய கிலோகிராம் இங்கே கூட அப்படி தானே இருக்கு. கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அல்லது minus 20 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. எப்படி வேணா எழுதிக்கலாம், உனக்கு எப்படி தோணுதோ, எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி எழுதிக்கலாம். சரியா? ரைட்டா? எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதிக்கலாம்.
Okay, right. Next question போலாமா? Right. A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. Right? Force கொடுத்திருக்காங்க 140 Newton, spanner ஓட length என்னது 40 cm. What should be the length of the spanner if force equal to N1? ஒரு மொக்க question. இது என்னது ஒரு மொக்க question. சரியா? இது ஒரு மொக்க question. என்னது? 5 rupeesக்கு உங்களால 10 chocolates வாங்க முடியுமா? ரைட்டா? 10 chocolate. அப்ப 20 rupeesக்கு எத்தனை chocolate வாங்க முடியும்? எத்தனை chocolate வாங்க முடியும்? 5 rupeesக்கு 5 ரூபாய்க்கு 10 chocolate வாங்க முடியுமா? ஆக்கல யார் கரெக்டா சொல்றேன்னு. அப்ப 20 ரூபாய்க்கு எத்தனை chocolate வாங்கலாம்? 5 ரூபாய்க்கு 10. அப்ப 20 ரூபாய்க்கு 100 chocolate. யாரா நீங்களா? டேய் எங்கடா வரீங்க? கடைக்குலாம் உங்க வீட்ல உங்களை அனுப்பிச்சாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்கடா. 40 chocolates. ரைட்டா? 40 chocolates. எப்படி 40 கண்டுபிடிச்சோம்? இதை x ன்னு வச்சுக்கிட்டோம். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? 5 into x equal to 10 into 20 divided by அடுத்து என்னது? இந்த 5 இந்த பக்கம் போய்டும். 5 1 5s are 5 4 5s are அப்ப என்னது 40. இது கால்குலேஷன் மெத்தட். இது வாய் கணக்கே. 5 ரூபாய்க்கு 10 சாக்லேட். அப்ப 20 ரூபாய் என்னது? 4 5 ரூபாய் இருக்கு. அப்ப 4 5 into 4 into 20 40 அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? 4 தடவை 5 5 வருது. அப்ப 40 சாக்லேட் அப்படி நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் வந்து என்னது? ஈஸியான சம். இதே மாதிரி தான் இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம இந்த சமயம் பண்ண போறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூனிட்டரி மெத்தட்னு பேர். இதுக்கு பேர் என்னது? யூனிட்டரி மெத்தட்னு பேர். யூனிட்டரி மெத்தட். So given data F1 is equal to 140 Newton. அதே இது L1 ரைட்டா? L1 is equal to 40 centimeter. சென்டிமீட்டர்ல வச்சு பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? 0.4 மீட்டர்னு மாத்திக்கலாம். அடுத்து F2 equal to என்ன வரணும்? 40 நியூட்டன் வரணும். 40 நியூட்டன். அப்ப L2 is equal to என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். L2 equal to என்ன கண்டுபிடிக்கலாமாப்பா? என்ன பண்ணலாம்? F1 into L1 is equal to F2 into L2. அதான் ஃபார்முலா. ரைட்டா? அதான் என்னது ஃபார்முலா. F1 into L1 is equal to F2 into L2. சரியா? அப்ப F1 என்னது? F1 வந்து 140 into L1 என்னது? 0.4 equal to F2 என்னது? 40 into L2. அப்ப L2 is equal to 140 into 0.4 divided by 40. கரெக்டா? என்ன பண்ணலாம்? அப்ப இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? கரெக்டா தானே போட்டிருக்கேன். 0 0 கேன்சல். இது 1 டைம். இது 10 டைம்ஸ் வரும். அப்ப L2 equal to இல்ல 0.1 வரும். கரெக்டா? 0.1 வரும். 0. ஆன்சர் நான் அதாவது நல்ல புக்கை பார்த்து சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் மீட்டர்ல வச்சு பண்ணியிருக்கேன். அப்ப ஆன்சர் எனக்கு மீட்டர்ல தானே வரணும். ஆன்சர் மீட்டர் இதுல தெரியுதுடா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. why are you doing like this? see கேப்டனோட சோல்ஜரா இருந்து இப்படி பண்ணக்கூடாது. நீங்க you are not going to do like this. புக்கை பார்த்து ஆன்சர் பண்றது தேவையே கிடையாது. நம்ம எஸ்ஐ யூனிட் ரூல் படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புக்ல அந்த ரூல்ஸே ஃபாலோ பண்ணல. we are doing as per the perfect rule. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? இதால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1.4 மீட்டர்னு வரும். இதை நீங்க மாத்தணும்னா 140 சென்டிமீட்டர்னு மாத்திக்கலாம். கேப்டன் புக்ல 140 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நான் 140 சென்டிமீட்டர் போட்டா ரைட்டு. நீயே யோசிச்சு பாரு 1.4 மீட்டர் போட்டா எப்படி தப்பா இருக்கும்? ரைட்டா? 1.4 மீட்டர் போட்டா தப்பா இருக்குமா? தப்பாவே இருக்காது. சரியா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா கேப்டன் சென்டிமீட்டர்லேயே வச்சுட்டு நான் பண்ணா கரெக்டா?
as per the physics problem நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூனிட்ரி மெத்தட் பண்ணுறதுனால சென்டிமீட்டரில் வச்சுக்கிட்டே பண்ணலாம். இந்த கொஷினுக்கு மட்டும், எல்லா கொஷினுக்கும் கிடையாது. நான் ஏன் தெரியுமா இதை இப்படி பண்ணுறேன், நீ அப்போ இதே தாட்டில் என்ன பண்ணுவ, ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஷின், அதே என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரியே போய் என்ன பண்ணுவீங்க, சென்டிமீட்டரில் வச்சுட்டே பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த பழக்கம் நம்மளுக்கு வரணும், எப்பயுமே நம்மளுக்கு அந்த பழக்கம் வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, மீட்டரில் மாற்றி பண்ணுறது பெட்டர். திரும்பி ஃபைனல் ஆன்சரை லாஸ்ட்டாக மாற்றிக்கோ. ஃபைனல் ஆன்சரை திரும்ப நீ என்ன பண்ணு, உனக்கு தேவைன்னா 140 சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கோ. இந்த பழக்கம் வரணும், இன்க்ளூடிங் நீட் ஜெயில முதற்கொண்டு நம்மளுக்கு இது இருக்கு. சரியா? எல் எடுத்தீங்களா, லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அதனால எல் எடுத்தேன். நீ டி வேணா டி எடுத்துக்கோ, உனக்கு எதுனாலும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். 4 சென்ட் டிஸ்டன்ஸு. இப்போ D1 எல்லாமே ஒன்று தான்டா. லென்த்தை நான் லென்த்தை எல்லுன்னு எடுத்திருக்கேன், நீ டின்னு எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பே இல்லை. அது ஏதோ ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட், அவ்வளோதானே. ஏதோ ஒன்று எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். சரியா? நான் வாட்டர் பிரேக் போயிட்டு வந்துட்டேன், நீ வாட்டர் பிரேக் போகிறோன்னா போயிட்டு வந்துடு, அதுக்காகலாம் பிரேக் விட முடியாது. இதோட இந்த சாப்டர் முடியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? எஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அடுத்த லெசன் இருக்கு. த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பிளானட், 2 பிளானட் இருக்கு, 2 பிளானட்ஸ் 2:3 அண்ட் த ரேஷியோ இஸ் 4:7. அந்த ரேஷியோ என்னது, 4:7. Find the ratio of their acceleration due to gravity. அதோட acceleration due to gravity ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரியா? யாழினி வரல இன்னைக்கு, யாழினி நாளைக்கு ஸ்கூலில், அதனால் மேடம் இன்னைக்கு வீட்டில் தூங்க போயிட்டாங்க, தூங்கிடுவாங்க அவங்க. இங்கே கூப்பிட்டுருந்தா தூங்க மாட்டாங்க, எப்படியும் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். அன்னைக்கு சண்டே தான், அன்றைக்கி நானும் இருந்தேன், இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் நான். ஏன்னா நான் சாயங்காலம் 7 மணிலேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா கூப்பிட்டு வரதுக்கு டைம் இல்லை. அன்னைக்கு நான் போய் கூட்டிகிட்டு இருந்தேன், இன்னைக்கு கூப்பிட்டு வர முடியால தான். நாளைக்கு ஸ்கூல் லீவ் தானடா, நாளைக்கு ஸ்கூல் லீவ் தான். ஓ, நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா நான் மாற்றி சொல்லிட்டேன், ஸ்கூல் லீவு. அதாவது நானே என்ன பேசுறேன்னே தெரியல, நாளைக்கு லீவு தான், லீவை தான் மாற்றி சொல்லிட்டேன், டுமாரோ லீவு தான். அதாவது எனக்கே என்ன பேசுறேன்னு தெரியல, மண்டை அப்படியே கலங்கிட்டு இருக்கு, எனக்கு அப்படியே சுற்றிட்டே இருக்கு இன்னைக்கு தலையெல்லாம். வாங்க ரைட். என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டால, சீக்கிரமா செகண்ட் லெசன் முடிச்சுட்டு படுத்துடலாம். 2 பிளானட், 2 பிளானட்ஸ் இருக்கு. we have 2 planets. 2 planetsல ஒவ்வொரு பிளானட்டோட ஃபர்ஸ்ட் என்னது மாஸ் கொடுத்துருக்காங்க, m1:m2. நம்ம எல்லாம் ரேஷியோவை இந்த கொஸ்டின் வச்சுக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணணும். m1:m2 = 2:3. அடுத்து அதோட ரேடியஸ், அப்போ என்னது r1:r2 = 4:7. அவங்க திருப்பி கேட்டிருக்கிறதுமே என்ன அப்படின்னா ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. g1:g2 கேட்டிருக்காங்க. ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்க, g1:g2. டு ஃபைண்ட்ல they asked g1:g2 என்னன்னு கேட்டிருக்காங்க. g1:g2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப g1:g2 ஃபார்முலா என்னன்னு பார்த்துருந்துடலாமா? ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா என்னதுப்பா, g is equal to gm/r². ரைட்டா? gm/r². கரெக்டா? ஓகே. தொண்டை எரியுதா, கத்துறது நானும் எரியுது உனக்கா? இன்னைக்கு நான் சார்ட்டே பார்க்கல பார்த்தியா? ஐ எம் நாட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். நீங்களும் அது மாதிரி பார்க்காதீங்க, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு சாமி வந்து கவனிங்க. g = gm/r². அப்ப g = gm/r² அப்படின்னா g1:g2. அப்ப g1 இருக்க பக்கத்துல என்ன போடலாம், gm/r1² is to gm2/r2². இப்போ போட்டது ரைட்டா தப்பா? இப்போ நான் போட்டது ரைட்டா தப்பா? இதில் ஜியும் கேன்சல் ஆகிடும். அப்போ m1/r², m1/r1². கரெக்டா?
m1 by r1 square போடலாமா m1 by r1 square correct am I doing it right is to m2 by r2 square அப்ப என்ன பண்ணலாம் cross multiply பண்ணிக்கலாமா alright cross multiply பண்ணிக்கலாம் அப்ப cross multiply பண்ணோம் அப்படினா m1 r2 னு வருமா actually நம்ம இப்படி பண்ண வேண்டாம் shall we do something different நம்ம கொஞ்சம் இத அப்படி இது பண்ணது கரெக்ட் தான் அத கொஞ்சம் வித்தியாசமான சொல்ற மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணது ரைட் தான் இந்த ரேஷியோவை டிவிஷன் நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா ரேஷியோனா பொளக்குறது தானே கேன்சல் பண்ண ஈஸியா வரும் நம்ம இப்படியே வச்சு பண்றப்ப we are getting little bit confusion அதனால என்ன பண்ணலாம் நம்ம g1 by g2 னு எழுதிக்கலாம் ரைட்டா given dataலயே g1 is to g2 we can write it as ratio கேட்டனால we will write it as g1 by g2 எழுதலாமா g1 by g2 னு எழுதிக்கலாமா அப்ப ஈஸியா புரிஞ்சிரும் சரியா பொளக்கணும் g1 by g2 அப்ப சொல்யூஷன்ல இந்த பக்கம் நமக்கு அப்படியே இருந்துட்டே இருக்கு g1 by g2 இருக்கு g1 by g2 equal to g m1 by r1 squared whole divided by g m2 by r2 squared இப்போ உனக்கு மேல கீழ அப்படி பிரிச்சு எழுதுறது ஈஸியா வந்துரும் சரியா இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணனும்னு உனக்கே உன் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நான் முதல்ல ரேஷியோ போட்டப்போ உனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா என்ன பண்ணணும்ன்ற கன்ஃபியூஷன் வரும் அப்ப என்ன பண்ணலாம் g1 by g2 equal to g m1 by r1 squared into r2 squared divided by g m2 g cancel ஆயிடும் அப்ப g1 by g2 is equal to m1 என்னதுப்பா m1 value 2 m1 value 2 அப்ப 2 போட்டுக்கலாமா m1 என்ன ரேஷியோக்குள்ள தான இருக்காங்க இவங்க 2 into r1 என்னது r2 7 2 into 7 squared divided by r1 என்னது r1 4 squared into m2 என்னது m2 3 அப்ப என்ன வரும் g1 by g2 equal to 2 into 49 divided by 2 4s are 16 16 into 3 என்ன ஆன்சர் பா என்ன ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன ரைட்டா என்ன ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன்லப்பா வேற என்ன பண்ணணும் கரெக்ட்டா தான பண்ணிருக்கேன் கரெக்ட்டா தான பண்ணிருக்கேன் என்ன பண்ணலாம்ப்பா இத மட்டும் கேன்சல் பண்ணலாமா 2v 16 மட்டும் கேன்சல் பண்ணலாம் வேற யாரையும் கேன்சல் பண்ண முடியாது 1 2s are 2 2 8s are 16 அப்ப g1 by g2 equal to 49 by 24 அதாவது g1 is to g2 equal to 49 is to 24 இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ரைட் அவ்வளவுதான் we have completed first chapter successfully we have completed the chapter 1 கரெக்டான சொன்னா 1 hour அதே 1 hourல முடிச்சிட்டோமா ஒரு மணி நேரத்துல முடிப்போம்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு மணி நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிரோம் செகண்ட் சாப்டர் இதை விட ரொம்ப ஈஸி சரியா செகண்ட் சாப்டர் என்னது இதை விட சூப்பர் ஈஸி ஸோ எல்லாரும் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்களா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உடைச்சிருங்க எஸ் ஸ்மாஷ் த லைக் பட்டன் எஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணல 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தேர்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபோர்த் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தேர்ட் சாப்டர் மட்டும் தான் ஒரு தடவை மீதி எல்லா சாப்டர் ரெண்டு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் ரைட்டா மீதி எல்லா சாப்டர் ரெண்டு தடவை ரிவைஸ் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு தடவை வந்து என்ன அப்படின்னா டாப் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாம் ரைட்டா இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா டாப் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் திருப்பி எல்லா சமமும் பார்க்க வேண்டாம் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுலையும் சேர்த்து ஒரு தடவை பார்த்துடலாம் கெமிஸ்ட்ரி ஒரு தடவை கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணிடலாம் கெமிஸ்ட்ரியில் 7th சாப்டரும் 9th சாப்டரும் இருக்குல்ல அது 2 சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமை இன்னும் ஒரே ஒரு தடவை ஒரு லைவ் வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய லைவ்ல ப்ராப்ளம்ல
கம்பல்சரி ப்ராப்ளமில் இம்பார்ட்டன்ட் எதுவோ அதை மட்டும் பார்த்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் உனக்கு அடுத்து 12 இப்போ இதை முடிச்சு கொடுத்துட்டேன்னா கம்ப்ளீட்டாக என்னோட வேலையில் ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். அடுத்து இருக்கக்கூடிய 2 பெரிய வேலை, ஒரு சின்ன வேலை. 2 பெரிய வேலை என்ன அப்படின்னா, உனக்கு புக்கிங் சைட் 1 மார்க், ப்ராக்டிக்கல் தான் நடத்திட்டு இருக்கேன், அதையும் விட்டுரு. புக்கிங் சைடில் 1 மார்க் 2 மார்க் உனக்கு சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் டீட்டெயில் சொல்லித்தரணும். சரியா? அதுக்கப்புறம் டீட்டெயில், இது 2 தான் முக்கியமானது. சரியா? ரைட், அது 2 தான், அது 2 நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ரைட். போலாமா நெக்ஸ்ட்? shall we move? okay, right, next போலாமா அப்படியே? புக்கிங் சைட் 1 மார்க் 2 மார்க் தான். ஷார்ப்பாக 11 மணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்கிறோம். சரியா? 12 மணிக்குள்ள முடிக்கிறோம். நம்மளோட டார்கெட் 12 o'clockல முடிக்கிறோம். முடிச்சிடலாமா? சரி, அப்படியே பிரேக் போட்டு தண்ணி குடி எல்லாரும். டக்குன்னு தண்ணி குடி, கடகடன் தண்ணி குடி. பிரேக்குலாம் போட்டு போக முடியாது, கடகடன் தண்ணி குடிங்க. நான் ஒரு தடவை உட்காந்து எழுந்திரிச்சுக்கிறேன். சரியா? ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன், அப்படியே சும்மா ஜஸ்ட் பிரேக் கிடையாதுப்பா. திஸ் இஸ் நாட் பிரேக்கு, திஸ் இஸ் நாட் பிரேக், திஸ் இஸ் நாட் பிரேக். பிரேக்குன்னு மட்டும் உன் மனசில் நினச்சிடாத, இது பிரேக்கே கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு தண்ணி குடிக்கிறோம். நான் வந்து ஒரு நிமிஷம் உட்காந்து எழுந்திருக்கேன், அவ்வளோதான். பட்டக் பட்டக்குன்னு சவுண்டு கேட்குது. குறுக்கில் டம்மு 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 டம்முன்னு சவுண்டு கேட்குது எல்லாம். ரைட், சூப்பராக ஆரம்பிக்கலாம். வாங்க 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 ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். 5 minutes பிரேக் போகிற அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ நிறையா படிக்கலை. ரைட்டா? 7 hours மேரத்தான்லேயே அப்பப்போ தான் நம்ம ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்தோம். லஞ்ச் பிரேக் ஒரு 30 minutes. இதெல்லாம் ஒரு மேரத்தானா? இது நைட் ஸ்டடி, திஸ் இஸ் நாட் மேரத்தான். மேரத்தானில் தான் நிறைய பிரேக் வேணும். சரியா? வாங்க வாங்க வாங்க. If the angle of incident is 30 degree, calculate the angle of refraction inside the glass. என்னப்பா ஏதோ சொல்லிட்டாங்க. If the angle of incident ஒன்று கொடுத்துருக்காங்க, angle of refraction கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ரைட். ஸோ என்ன பண்ண, மிஷன் கம்ப்ளீட்டடா? கவனிங்க. கிவன் டேட்டா, படுகோணம் 30 டிகிரி எனில் கண்ணாடிக்குள் ஒளிவிலகல் கோணத்தை கணக்கிடுக. ரைட்டா? ஒரே ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் என்னவா? சரி, நம்ம லெவலுக்கு ஒன்று கொடுத்தாலே போதும். கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னா என்னது? sin i எழுதலாமா? sin i = 30 டிகிரி எழுதலாமா? சரியா? என்ன கேட்டிருக்காங்க டு ஃபைண்டில்? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், வேற இன்னொரு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு கிவன் டேட்டா என்னது? The angle of incidence is 30 degree. Calculate the angle of refraction inside the glass. அதாவது 30 degree of incidentங்கிறது யார் மீடியம்ல? வெளிப்படையா ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ரைட்டா? இட் இஸ் நாட் இன் எனி மீடியம். எதுவுமே மீடியம் மென்ஷன் பண்ணலனா இட் இஸ் 1. சரியா? எதுவுமே மென்ஷன் பண்ணலனா என்னது? 1. ஏதோ ஒன்று கொஸ்டின்ல மிஸ்ஸிங்கா? ஆமாடா, இதில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 கொடுத்துருப்பாங்களோ. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் 1.5. μ2 கிளாஸ், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 = 1.5 கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அந்த கிவன் டேட்டா மிஸ் ஆயிடு, அதை மட்டும் கவனம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா? அப்போ μ2 = 1.5, μ1 = 1. ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் யார் மீடியம் இஸ் 1. இப்போ என்ன கண்டுபிடிக்கணுமா? sin r மட்டும் கண்டுபிடிச்சா போதும். sin r என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். அதான் என்னது? டு ஃபைண்ட். sin rல மட்டும் கண்டுபிடிச்சா போதும். sin rல r கண்டுபிடிக்கணும். sin r விட r என்ன சொல்லணும்? sin r சொல்லக்கூடாது. r தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபார்முலா sin i by sin r is equal to
mu2 by mu1. ஃபார்முலா என்னது mu2 by mu1. சரியா? mu2 by mu1. இப்போ என்னென்னலாம் இருக்கு நம்மளுக்கு? mu1 ஓட வேல்யூ என்னது? mu1 கொடுக்கறனால பரவாயில்ல, ஜென்ரலாக அது என்னது 1 நம்மளாம் என்ன பண்ணுறோம் கன்சிடர் பண்ணிக்கணும். யார் மீடியமுக்கு 1 தான் நம்ம கன்சிடர் தான் பண்ணல, அதான் உண்மை. அதை அப்படியே என்ன பண்ணுறோம் நம்ம போட்டுட்டோம். நம்ம உண்மைக்கு புறம்பா நம்ம எப்பயுமே நடக்க மாட்டோம், அதனால என்னது அப்படியே போட்டாச்சு. அப்போ இங்கேயுமே சைனே இல்லை, ஐ தான் 30 டிகிரி. அப்போ sin 30 டிகிரி divided by sin r is equal to mu2 என்னதுப்பா 1.5 divided by 1. sin 30 வேல்யூ என்ன? sin 30 வேல்யூ என்ன? ஃப்ரீடம் சேல்லாம் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. sin 30 வேல்யூ என்னது? sin 30 வேல்யூ என்னது? sin 30 வேல்யூ is 1/2. அப்போ 1/2 divided by sin r equal to 1.5 தான், divided by 1 என்னது 1.5 தான் வரப்போகுது. அப்போ இது 0.5 வச்சுக்கலாமா? அப்போ என்ன வரப்போகுது? sin r அந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 0.5 divided by 1.5 equal to sin r. சரியா? is equal to என்னது sin r. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்போ இது டிவைட் பண்ண என்ன வரும்? இது 1 டைம், இது 3 டைம், 1/3 வரும். அப்போ 1/3 equal to என்னது 1/3 equal to sin r. அப்போ sin r equal to 0.3333 என்ன பண்ணலாம் போயிட்டே இருக்கும் 0.33. எனக்கு தேவை r is equal to அப்போ sin inverse of 0.3333. கேப்டன் இது என்ன sin inverse போட்டிருக்கீங்க? இந்த sin inverse இருக்கக்கூடிய வேல்யூ எங்க போய் கண்டுபிடிக்கிறது? நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? லாக் புக். கேப்டன் அப்போ எக்ஸாமில் லாக் புக் கொடுப்பாங்களா? நான் இப்போ லாக் புக்லேருந்து அது இதுன்னு எதாவது பார்த்து எழுதலாமா? நிறைய எக்ஸாம் ஹாலில் நிறைய பப்ளிக் எக்ஸாமில் பேப்பரில் பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. அதை விட சூப்பராக என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சம்மிக்கிட்டா அதில் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.333 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம்திங்னு கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துட்றாங்க. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் பேப்பர்லேயே அப்படியே கொடுத்துட்றாங்க. அதனால என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் இதை பெருசாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இது என்ன பண்ணணும், இதுக்கு டேப்லெட் காலம் வேணுமா வேண்டாம், அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆர் இஸ் ஈக்குவல் டு 19.45 டிகிரி. ஸோ பெண்டானதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கு? 19.4 டிகிரி இருக்கு. ஓகேவா? ஓ இன்னைக்கு தான் தெரியுமா? ரைட், ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். வாங்க அடுத்த கொஸ்டின். A beam of light passing through a diverging. கம்மியாக தான் சம்மர் இருக்கு இந்த சாப்டர்ல. இந்த 4th சாப்டர்ல தான் வதவதன் சம்மர் இருந்திருக்கு, மீதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. ஒய் சைன் இன்வர்ஸ்? சைன் ஈக்குவல்ல இருந்து இந்த பக்கம் போகுதுல, சைன் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போகுதுல, ஈக்குவல்ல இருந்து இந்த பக்கம், ஈக்குவலுக்கு அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகுதுல. அப்ப எக்ஸ் இந்த பக்கத்துல இருந்து அங்கிட்டு போனா எக்ஸ் இன்வர்ஸ், ஒய் இந்த பக்கத்துல இந்த பக்கம் டிவிஷன்ல போகும். அதே மாதிரி சைன் இந்த பக்கத்துல இங்கிட்டு போறப்ப சைன் இன்வர்ஸ். இது நானா வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூ உனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் எனக்கு என்ன பண்றேன், சைன் எப்படி பார்க்கணும், சைன் டேபிள் எப்படி பார்க்கணும், லாக் டேபிள் எப்படி பார்க்கணும் நான் சொல்றேன். லாக் டேபிள் இருந்தா கண்டுபிடிக்கணும், லாக் டேபிள் இருந்தா கண்டுபிடிக்கணும். mu1 எப்படி கண்டுபிடிச்சீங்க? mu1 இஸ் கான்ஸ்டன்ட். யார் மீடியம்? யார் மீடியம்க்கு ஆல்வேஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட். ரைட்டா? யார் மீடியம் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். mu is equal to 1ங்கிறது கான்ஸ்டன்ட். இன்னும் ஒரு 4-5 சம் தான் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம். லாக் டேபிள் கண்டுபிடிக்க 9thலயே பார்த்துருப்பீங்க. ஆனால் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் பார்த்துருக்கியா? சைன் டேபிள், காஸ் டேபிள்லாம். ரைட், கவனிங்க. A beam of light passing through a diverging lens of focal length 0.3 meter appears to be focused at distance of 0.2 meter behind the lens. Find the position of object. நல்லா கவனிங்க. உனக்கு 2 மார்க்ல அதிகமா கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா 4th சாப்டரும் செகண்ட் சாப்டரும். 4th சாப்டரும் செகண்ட் சாப்டர். 4th சாப்டர்ல பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க
செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சிக்மா ரோ கேட்குற சம்மை தவிர மீதி எல்லாமே அதெல்லாம் வந்து 2 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. 2 மார்க்கில் ஓம்ஸ் லா, அதுக்கப்புறம் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கு, இதெல்லாம் தான் 2 மார்க்கில் உனக்கு 4th சாப்டர்லேருந்து கேட்பாங்க. அது இல்லைனா அடுத்து செகண்ட் சாப்டர் தான். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட்டா, இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். நல்லா கவனிங்க. இந்த செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் கொஷினை ரொம்ப கவனமா இல்லைப்பா, ரொம்ப 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 கவனமா, ரைட்டா, ரொம்ப 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 கவனமா ரீட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை கூட இந்த கொஸ்டினோட ஆன்சரை மாத்திரும். திஸ் பிகைண்ட், இந்த பிகைண்டுங்கிற வார்த்தை என்ன பண்ண போகுது, கொஸ்டினோட ஆன்சரையே மாற்ற போகுது. அதனால ரொம்ப 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 நம்ம கவனமா இருக்கணும். சரியா, நீங்க யாராவது ஒருத்தர் வந்து மூட்டை பூச்சி இருந்துச்சுன்னா அந்த மூட்டை பூச்சியை ஸ்டாப் பண்ணு, ஸ்பாம் பண்ணாது, இதெல்லாம் சொல்லாதீங்க. சரியா, நீங்க அதை எதுவுமே சொல்லாதீங்க. ரைட்டா, ஜஸ்ட் லீவ் தட், அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால பிகைண்டுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே இது 4 மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் 3rd சாப்டருக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கெமிஸ்ட்ரியும் இருக்கு. 2 மார்க்ல பிசிக்ஸ் கேட்டா 4 மார்க்ல கெமிஸ்ட்ரி கேட்பாங்க. அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஆனா போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வருஷத்துலலாம் பயாலஜி கூட இருந்துச்சு. ஆனா போன வருஷத்துக்கு அது நல்ல நேரமா கிரகமா எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனா அது பிடிக்கல. 2 கொஸ்டினுமே பிசிக்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்றது, கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு போய் இந்த பசங்களால எழுதிருக்க முடியல. எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போகணும். பட் நான் சொல்றேன் ஒரு ஆவரேஜா, மேபி கெமிஸ்ட்ரி நல்லா ஈஸியா இருக்குன்னு ஒரு பையன் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு போயிருப்பான். அவனால 2 கம்பல்சரி எழுத முடியாம போயிருக்கும். ஸோ தட் இஸ் நாட் அக்செப்டட். ஓ 11 வந்துருச்சா, ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆஃப் 11 அச்சீவ்ட் 11. இன்னைக்கு 12 பார்க்க மாட்டோம். இன்னைக்கு 12க்கு முன்னாடி முடிக்கணும். நம்மளோட டார்கெட் அதுதான். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதை மறந்துடாத. நான் சொன்ன கான்செப்ட் என்னது, நான் மறந்துட்டேன் பாரு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், கொஸ்டினை கவனமாக ரீட் பண்ணி எழுதுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இல்லையே, நான் வேற எதுவும் சொன்னேனே, என்னடா சொல்லிட்டு இருந்தேன். பிஹைண்ட் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் டோன்ட் ஸ்பாம் இல்லடா. 2 மார்க் 4 மார்க்ல 2 மார்க்ல பிசிக்ஸ், 4 மார்க்ல கெமிஸ்ட்ரி கேட்பாங்க. அல்லது ரெண்டுலையுமே பிசிக்ஸ் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெண்டுமே கேட்கறதுக்கு. ஏன்னா போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல ரெண்டுமே பிசிக்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப we have to be very very careful. எல்லா சமயம் பார்த்துட்டு போகணும். அதனால தான் சொல்றேன். ஸோ இப்போ பாருங்க, இவன்டால டைவர்ஜிங் லென்ஸா. இப்போ டைவர்ஜிங் லென்ஸ்ன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். டைவர்ஜிங் லென்ஸ், கன்வர்ஜிங் லென்ஸ். யார் இப்போ டைவர்ஜிங் லென்ஸ், எந்த லென்ஸ் டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்ல போறாங்க? டைவர்ஜிங் லென்ஸ் என்னதுப்பா? டைவர்ஜ், கன்வர்ஜ் இல்ல, டைவர்ஜ், டைவர்ட் பண்ணுது. டைவர்ட் பண்ணுனா என்னது? கேவ், குழி மாதிரி இருக்கக்கூடியது. குழி மாதிரி யார் இருப்பா? கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் ஆன்சர், கான்கேவ் லென்ஸ். ரைட், இப்போ வாங்க given data. A beam of light passing through a diverging lens of focal length. Diverging lens ku focal length enna pananum? For a concave lens the focal length is minus, right? For a diverging lens the focal length is minus 0.3 meter. nalla nyabam vechukonga. Focal length depends upon the lens, right? லென்ஸை பொறுத்து தான் ஃபோக்கல் லென்த் இருக்க போகுது. இட் இஸ் த டைவர்ஜிங் லென்ஸ். அதனால நான் என்ன பண்றேன், மைனஸ் போட்டுக்கிறேன். ஃபோக்கஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ். நல்லா கவனிங்க, பீம் ஆஃப் லைட் ஃபோக்கஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ். அப்ப எனக்கு எடுத்துக்கிறது என்னது, நான் ஃபோக்கஸ் பண்றேன், என்னோட லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல விழுக வைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட்னு அர்த்தம், ரைட்டா? அதாவது இமேஜ் நான் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறேன், நான் ஃபோக்கஸ் பண்ணி விழுக வைக்கிறேன். என்னோட அவுட்புட் அப்படின்னு அர்த்தம். அவுட்புட்னா என்னது, இமேஜ், ரைட்டா? பிம்பம், இமேஜ், பிம்பம், இமேஜ், பிம்பம். அப்ப என்னது, இட் இஸ் V, it is not U, it is V behind the lens. லென்ஸ்க்கு behind னு அர்த்தம். அப்ப என்னது, minus 0.2 meter, minus 0.2 meter. அப்ப ஆன்சர் என்னது, minus 2.0 meter. சரியா, minus 0.2 meter. ரைட், அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், find the position of the object. U is equal to என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், to find ல U equal to என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
ஃபார்முலா என்னதுப்பா? எனி ஐடியா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு? ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா? ஃபார்முலா என்னது? 1/f ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 1/f ஃபார்முலா 1/f is equal to இங்க தான் பப்ளிக் எக்ஸாம்ல முதற்கொண்டு எல்லா எக்ஸாம்லயும் நிறைய பசங்க தப்பு போட்டிருக்காங்க. 1/f க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் v போடணுமா u போடணுமாங்கிறதுல நிறைய பேர் டவுட் இருக்கு. v தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? v 1/v minus 1/u 1/v minus 1/u கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப சொல்யூஷன் போலாமா? 1/f is equal to 1/v minus 1/u. என்ன கேட்டிருக்காங்க? பொசிஷன் u தான் கேட்டிருக்காங்க. u தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 1/f என்னது? f equal to 0.3 அப்ப minus 0.3 minus 1/0.2 minus 1/u. கரெக்ட்டா தான பண்றது? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த minus 0.2 இந்த பக்கம் கொண்டுட்டு வரலாமா? minus 1 இல்ல இது மைனஸ்ல இருக்குல, u மைனஸ்ல இருக்கு, அதனால என்ன பண்றேன்? u இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துறேன். 1/u இந்த பக்கம் கொண்டு வந்து இத அந்த பக்கம் கொண்டு போறேன். 1/u is equal to minus 1/0.2 plus 1/0.3 plus 1/0.3. சரியா? ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த மாதிரி டிவிஷன் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1/u is equal to minus 0.3. நான் என்ன பண்றேன்? இத கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இது இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. 0.3 plus 0.2 divided by 0.2 0.3. அப்ப 1/u is equal to என்னப்பா வரும்? இத பண்ண என்ன வரும்? minus 0.1 minus 0.1 வருதா? என்ன வருது? minus 0.1 வருதாப்பா? am I right? divided by 0. இதே தப்பு தான் நம்ம போன தடவை பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இங்க என்ன வரும்? 0.6 அல்லது 0.06 ஞாபகம் இருக்கா? உன்னால ஞாபகப்படுத்த முடியுதா? போன தடவை இந்த क्वेश्चन நான் தப்பா பண்ணேன். ரைட்டா? நான் என்ன சொன்னேன்? எனக்கு டவுட் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? 2 × 3 6. அப்ப 6 நான் போட்டுட்டேன். ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 0.06 தானே வரணும். 0.06 தானே வரணும். 0.6 ன்னு சொல்றீங்க. ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருங்கப்பா நான் சொல்லிருக்கேன். அவசரமே தேவையில்லை. எதுக்கு அவசரப்படணும்? அவசரப்பட்டு 2 மார்க் விடணுமா? கம்பல்சரி ப்ராப்ளம்காக எத்தனை மணி வரைக்கும் நம்ம உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நடு ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து இவ்வளவு வெறித்தனமா நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்படி ஒரு சின்ன மிஸ்டேக்ல விட்டுறக்கூடாது. இட் இஸ் 0.06. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்ப இது ஹோல் நம்பரா மாத்துறதுக்காக minus 0.1 0.1 divided by 0.06 into 100 into 100. ரெண்டு பக்கமும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 1/u is equal to 1/u is equal to minus 10/6. அப்ப u is equal to minus 6/10. அப்ப u is equal to minus 0.6 meter. புரிஞ்சுதா? இது வேற ஏதாவது போட்டு கேன்சல் பண்ணிடாத. சரியா? வேற எங்கேயாவது போட்டு கேன்சல் பண்ணி சம்ம பெருசா மாத்திடாத. ஒரு சில கைட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த 1/2 1/0.3 என்ன பண்ண போறோம்? பண்ணி டிவைட் பண்ணி செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. ரைட்டா? u is equal to minus 0.6 meter. okay, minus 0.6 meter. How 0.06 pa 0.2 into 0.3 0.2 into 0.3 என்ன வரும்? 2 3s are 6. இது 0, அதுக்கப்புறம் இது 0, இது 0, 0 0 6 தானே வருது. ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்ப 0.06 தானே வரும். ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன் கூட நீங்க என்ன பண்ணலாம்?
செஞ்சு பார்த்துருங்க எக்ஸாம் ஹாலில். இதெல்லாம் செஞ்சு பார்க்கறதுனால நமக்கு தப்பு கிடையாது. இதெல்லாம் செஞ்சு பார்த்து மார்க் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதை செஞ்சு பார்க்காம மார்க்கை விட்டுட்டோம்னா இப்போ பிரச்சனை இல்லைப்பா. இப்போ நம்ம திருத்திக்கிறதுக்கான டைம் தான், நம்ம திருத்திக்கலாம். பப்ளிக்ல எதே தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து திருத்த முடியாது. ஒரு தடவை போனது தான் மார்க், அதுக்கடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கவனம். ஸோ நெவர் டேக் ரிஸ்க் ஆன் திஸ், நெவர் எவர் டேக் ரிஸ்க். only 4 sums சூப்பரா முடிச்சிடலாம். A person with myopia can see an object placed at a, பாருங்க நல்லா, a person with myopia can see an object. அப்ப object placed at a distance 4 meter, 4 மீட்டர்ல இருக்கறத பார்க்க முடியுது. If he wants to see the object at distance 20 meter, அது 20 மீட்டர்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் அவன் பார்க்கணும்னா what should be the focal length and power of the concave lens? அப்ப அதோட ஃபோக்கல் லென்த் என்னவா இருந்திருக்கணும், அதனுடைய பவர் என்னவா இருந்திருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஃபோக்கல் லென்த் என்ன, பவர் என்ன அப்படின்னு. சரியா? இந்த மாதிரி சம்ல நல்லா கவனிங்க. இந்த சமுக்கு டிஃபரண்ட் ஃபார்முலா இருக்கு. அதாவது மயோப்பியான் கொடுத்திருக்காங்கல, மயோப்பியான் கொடுத்துட்டு இதுல ஆப்ஜெக்ட் இமேஜுக்கு வேலையே கிடையாது. ரைட்டா? ஆப்ஜெக்ட் இமேஜ்னு கொடுத்திருந்தா தான் நீங்க யூவி ஃபார்முலாக்குள்ள போகணும். அவங்க ஆப்ஜெக்ட் இமேஜ் கொடுக்கல. இப்போ நான் பார்க்குறேன், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கண்ணுக்கு கேமரா 20 சென்டிமீட்டர்ல தெரியுது. அதே இது இன்னொரு கேமரா ஒரு 40 சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ அதை பார்க்கணும்னா எனக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கணும், 20 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 40. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என் பெண்ணை பார்க்குறேன். என் பெண்ணை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் 4 மீட்டர்ல இருக்கிறதுக்கு மயோப்பியானுக்கு என்னால் பார்க்க முடியுது. அதே இது 40 சென்டிமீட்டர்ல இருக்கவங்களை நான் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா. சரியா? அந்த மாதிரி தான். சரியா? அந்த மாதிரி ரெண்டு பேரும் நடுவில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதை we have to write it as uv ன்னு எழுதக்கூடாது இந்த क्वेश्चनல. we have to consider this as a x and y. x equal to 4 meter, y is equal to 20 meter. சரியா? நம்ம இந்த டிஸ்டன்ஸ் மாதிரி அப்படியே வச்சு என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். xy அப்படினு பண்ணனும். சரியா? xy அப்படினு நம்ம பண்ணனும். அடுத்து பாத்தீங்க அப்படினா ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா என்னது, 2 ஃபார்முலா 2 ஃபைண்ட் என்னது, ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும், அதுக்கு அப்புறம் கான்கேவ் பவர் கண்டுபிடிக்கணும். 2 find இல்ல f is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு அப்புறம் p is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 find க்கு அப்புறம் என்னது, சொல்யூஷன் ஃபார்முலா. இந்த क्वेश्चन வித்தியாசமான ஃபார்முலா இருக்குப்பா. சரியா? இந்த क्वेश्चन கிடையாது ஃபார்முலா. வெரி குட் ஃபார்முலா போடுங்க. f is equal to x y or x minus y, xy divided by x minus y ன்னு ஃபார்முலா இருக்கு. யாருக்கா தெரியுமா இந்த ஃபார்முலா? xy by x minus y, x minus y, ஏ மைனஸ் மயோப்பியா அதனால மைனஸ். சரியா? மைனஸ் xy divided by x minus y, xy divided by x minus y. கீழே பிளஸ் போட்றாதீங்க. சரியா? ரைட். அப்ப சொல்யூஷன் f is equal to x another 4 into 20 divided by xy dana, x minus y, 4 minus 20 என்ன வரும், 80 divided by minus 16 வருமா, 80 divided by minus 16 வருமா. அது என்னது 5, 1 16s are 16, 5 16s are 18. f is equal to minus 5 meter. focal length என்னது, minus 5 meter. focal length minus 5 meter. பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, பவர் p is equal to என்னது, 1 by f. p is equal to என்னது, 1 by f. அதாவது பவர் is equal to power p is equal to 1 by f. சரியா? p is equal to 1 by f. அப்ப 1 by f என்னது, power is equal to minus 1 by 5 meter. அப்ப பவர் என்னது, minus 0.2 meter அர்த்தம், minus 0.2 meter. சரியா? ஓகே.
ரைட்டா? மைனஸ் 0.2 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். மைனஸ் 0.2 மீட்டர். ஓகேவா? போலாமா நெக்ஸ்ட்? மைனஸ் 0.2 மீட்டர். நோட்ஸ் எடுக்கிறியா? எடுங்க 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 எடுங்க. அவ்வளோதான். சாரி 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 கேப்டன் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? பவரோட யூனிட் என்னது? டயாப்டர். 0.2 டி டயாப்டர். டயாப்டர். தேங்க்யூ. நிறைய பேர் கேப்டன் தப்பு பண்ணாலும் நோக்கி விட்டீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். குட் குட். டி வரணும். டி தான் வரணும். வெரி குட். டயாப்டர். ஆனால் இன்னைக்கு ஏதோ லைட்டாக கால் வலிக்குது. எனக்கு எப்பயுமே கால்லாம் வலிச்சதில்லை, இன்னைக்கு ஏதோ கால் வலிக்குது. வேலை 7 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கனால வலிக்குதோ? இன்னைக்கு 7 மணிக்கு அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறக்கா நின்றுது. கப்பையிலேருந்து நின்றுட்டே இருக்குது. சரி, ஜஸ்ட் 3 சம் பார்த்துடலாம். வாங்க வாங்க வாங்க, முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். அதெல்லாம் for a person with hypermetropia, the near point has moved to 1.5 meter. Calculate the focal length of the correction lens in order to make a size normal. எப்பா given dataவே கொடுக்க மாட்டானுங்க போல, நம்மளா யோசிச்சுக்கணுமா? பாதி கேள்விக்கு நம்மளே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ரைட்டா? பாதி கேள்விக்கு நம்மளே என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கொஸ்டினுக்கு ஆன்சரை யோசிக்க வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைப்பர்மெட்ரோபியா இருக்கான். Hypermetropia, near point is moved to 1.5 meter. Normal eyes, what is the normal vision of eye? நம்ம normal eye vision என்னது? What is the normal vision of the eye? என்னது? நார்மல் ஐயோட விஷன் என்ன? அது ஒரு மேட்டரா? அதை போய் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 20 என்னது? 20 சென்டிமீட்டரா? டேய், அது ஒரு புக் பேக் ஒன் வேர்ட்ரா, புக்கின் ஒன் வேர்ட்ரா. அடா பாவிங்களா, டே 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 கொடுமைப்படுத்தாதீங்களா. 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர். சரியா? ரைட். அப்ப நியர் பாயிண்டை கிவன் டேட்டால எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்மால் டி ன்னு எடுத்துக்கணும். ஹைப்பர்மெட்ரோபியா. மயோபியான XY, ஹைப்பர்மெட்ரோபியான டி ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். இதான் இது நார்மல் ஐயோட விஷன். அதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கரெக்ட் பண்ணி நார்மல் ஐக்கு மாத்திட்டாங்க. 25 சென்டிமீட்டர். அப்ப அது என்ன பண்ணா 0.25 மீட்டர் எழுதிக்கலாம். ரைட்டா? 0.25 மீட்டர். ரைட்டா? அப்ப ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா டு ஃபைண்ட் என்னது? டு ஃபைண்ட் f ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? ஃபார்முலா ஃபார்முலா என்னது? ஃபார்முலா f is equal to என்னதுங்க? dd divided by d minus d. சரியா? dd divided by d minus d. dd divided by d minus d. அப்ப f is equal to capital D என்னது? small d 1.5 into capital D 0.5 divided by, கரெக்டா? சரி, 0.25 கோபப்பற்றாத பொறுமை வேணும்ல. கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். பொறுமையா. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? d minus d 1.5 minus 0.25. f equal to என்ன வரும்? f is equal to என்ன வரும்? மேல மல்டிப்ளை பண்ணா தெரியாது எனக்கும். நான் என்ன பண்ணுவேன்? 15 into 25 நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிடுவேன். 5 5 are 25, remainder 2, 1 5 are 5, 7, 10 0 which remainder 1, 1 2 2 plus 1 3, 5 7 3. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? இங்கே 1 இங்கே 2. அப்போ 0.375. அப்போ என்னது? 0.375 டிவைடட் பை 1.5 கால் பர்சன்ட். அது திரும்பி 1.25 திரும்ப மிச்சம் இருக்கு. ரைட்டா? 1.25 மிச்சம் இருக்கு. 1.25. ஓகேவா? டே கவனிக்கிறியா?
கவனிக்கிறியா? நடுராத்திரில கவனிக்கணும். கவனிச்சுட்டே நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். நீனும் ஜெயிக்கணும்னா கவனிச்சிரு. சரியா? நீனும் ஜெயிக்கணும்னா கவனிச்சிரு. அப்போ F = என்ன வரும்? இதை டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இதை டிவைட் பண்ணி சொல்லுங்க. அப்ராக்சிமேட் என்ன வரும்னு? 37 125 எத்தனை தடவை போட்டால் 37 125 வரும் அப்படிங்கிறது சின்ன ஒரு கணக்கு மாதிரி தான். ஸோ இதெல்லாம் 3 டைம்ஸ் போட்டால் வரும். அப்ராக்சிமேட்டாக 0.3 மீட்டர் நடப்போகுது. ரைட்டா? அப்ராக்சிமேட்டாக 0.3 மீட்டர். ஓகே, 0.3 மீட்டர். சூப்பர், குட் குட் குட். 0.3 மீட்டர். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 1000 போடணும். நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணிடுறோமா? ரைட். என்றைக்குமே பழக்கத்தை மாற்றக்கூடாது. பழக்கத்தை மாற்றினாலே அப்படி தான் வரும். எதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யவா தெரியாது? ஏன்னா நம்மளுக்கு செய்யவா தெரியாது. இன்ட்டு மேலேயும் 1000 கீழேயும் 1000 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? மேலே இருக்கிறது 375 மாறிடும். டிவைடட் பை கீழே 1250 மாறிடும். ஸோ அப்போ என்ன வரும்? திரும்ப இது 1/3 நடப்போகுது. ரைட்டா? 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் என்னமோ வரும். அப்போ திருப்பி 1/3. அப்போ 0.3333 வரப்போகுது. ஆன்சர் இஸ் 0.3. சரியா? ஓகே, ரைட். An object is placed at a distance of 20 cm from the convex lens. Focal length கொடுத்துட்டாங்க. Find the image distance and nature of the image. Image ஒரு distance என்ன, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? Image ஒரு distance, அதுக்கப்புறம் அதனுடைய நேச்சர் என்னது? ரியல் இமேஜா இன்வெர்டட் இமேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரியலா இன்வெர்டடா அப்படின்னு. ஸோ அப்போ an object is placed at a distance of 20 cm. given டேட்டால என்ன எழுதணும்? இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்? இந்த கொஸ்டினுக்கு அதே தான். ஆப்ஜெக்ட் இமேஜ் கொடுத்துட்டாங்களே. அதாவது ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 20 cm. ஆப்ஜெக்ட்னா என்னது? u தான் என்ன பண்ணிருக்காங்க? பிளேஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் a convex lens. convex lensல u என்னது? -20 cm போடுங்க. அடுத்து focal length f = என்ன கொடுத்திருக்காங்க? f = என்னது? 10 cm. அப்ப என்ன பண்ணலாம்? f பிளஸ்ல தான் எழுதணும். so 10 cm. find the image distance. image distance என்னது? v = என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் nature of the image நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம nature of the image கண்டுபிடிச்சுக்கலாம். ஈவன் கொடுத்துட்டாங்க. அடுத்து to find தான் எழுதிக்கல கேப்டனே. அப்புறம் எதுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்? to find க்கு அடுத்து ஃபார்முலா என்னது? வெரி ஈஸி ஃபார்முலா. 1/f ஃபார்முலா தானே? 1/f ஃபார்முலா தானே? 1/f = கவனம் 1/v - 1/u. நிறைய பேர் u/v போட்டுறீங்க, அது தப்பு. சரியா? அப்ப சொல்யூஷன் எடுத்து போலாம். சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் (1/f = 1/v) என்னது? அதான் தெரியாது. அப்ப நம்ம அப்ப டைரக்டா 1/v - 1/u. அப்ப இது தேட தான் போறாங்க. 1/v தான் நம்ம கண்டுபிடிக்கணும். v அப்ப u இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 1/v = இந்த -1/u இந்த பக்கம் கொண்டு வந்துற. அப்ப என்ன வரும்? 1/f plus 1/u. 1/f என்னது? வேல்யூ f ஓட வேல்யூ என்னது? 10 cm. 1/10 plus u க்கு 20 கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணா? அப்ப இந்த மைனஸ் திரும்ப பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் மைனஸா மாறிடும். 1/20 1/v. கால்குலேஷன் செய்யுங்க. என் கூடயே கால்குலேஷன் செய்றீங்களா? கவனமா செய்யுங்கப்பா. 1/v = இப்படி என்ன சொல்லிருக்கேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்கேன். அப்ப 20 - 10 divided by 200. அப்ப 1/v = 10/200. இது போயிடுச்சுன்னா 1/10 1/20 இருக்கட்டும். அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலா போட்டுக்கலாம்ல. அப்ப v = 20 மீட்டர்ல செஞ்சோமா சென்டிமீட்டர்ல செஞ்சோமா? 20 சென்டிமீட்டர். சரியா? v = 20 சென்டிமீட்டர். ஆன்சர் இதுதான். 1/20 நமக்கு v வேணும். அதனால என்ன பண்ணலாம்? நம்ம 20 சென்டிமீட்டர்ல போட்டுடலாம். சரியா? கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன இமேஜ் ஃபார்ம் பண்ணும்? இதெல்லாம் நான் எழுதி தரேன் உனக்கு.
கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணும், கான்கேவ் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 1 மார்க்ல கேட்பாங்க. ரைட்டா? திஸ் இஸ் த கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார்ம்ஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். ரைட்டா? ரியலான இமேஜ் இன்வெர்டடா. அப்ப இதுல ஆன்சர் என்ன பண்ணணும், இதோட மட்டும் எழுத கூடாது. சோ இதுக்கு அடுத்த ஆன்சர்ல it forms a real inverted image. real inverted image. சரியா? real inverted image. புரிஞ்சுதா? so last question of the chapter. வாங்க easy question. an object of height 3 cm is placed at 10 cm from concave lens of focal length. find the size of the image. ஏப்பா இமேஜோட சைஸா, இமேஜோட சைஸ் பா நம்ம 12 அதுக்கு முன்னாடியே முடிச்சிரோம் போல. 2 நைட் ஸ்டடியில படிச்சத ஒரே நைட் ஸ்டடியில எப்படி முடிச்சோம் பாத்தியா? ஒரே நைட் ஸ்டடி எப்படி முடிச்சோம் பாத்தியா? எப்படி முடிச்சோம் பாத்தியா? ரைட். இது என்னது? கான்கேவ் லென்ஸ். அப்ப என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த சம் கொஞ்சம் பெருசா போகும், கவனமா கவனிங்க. ரைட்டா? கொஞ்சம் பெருசா போகும், கவனமா கவனிங்க. ஈஸி ஆனா கொஞ்சம் பெருசா போகும். கிவன் டேட்டா கால்குலேஷன் மட்டும் பெருசா போகும், அவ்வளவுதான். கிவன் டேட்டால ஹைட் ஈக்குவல் டு புதுசா ஏதோ கொடுத்துருக்காங்கல்ல இமேஜ், அதாவது ஆப்ஜெக்டோட ஹைட்டா. என்னடா ஏதோ புதுசா ஏதோ ஹைட் கொடுத்துருக்கீங்க, எதுக்குடா ஹைட் கொடுத்தீங்க? ஹைட் h is equal to 3 cm placed at 10 cm from concave lens. concave lens வந்து 10 cm ல வச்சிருக்காங்க. அப்ப என்னது? ஆப்ஜெக்ட்ட பத்தி பேசுறாங்க. ஆப்ஜெக்ட் concave lens. அப்ப u is equal to என்னது? -10 cm. u is equal to என்னது? -10 cm. சரியா? u is equal to என்னது? -10 cm. -10 cm. அடுத்து focal length f is equal to என்னது? f is equal to -15 cm னா concave lens -15 cm. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க given data. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் h கண்டுபிடிக்கணும். h வச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், find the size of the image. இமேஜோட சைஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா தெரியுமா? any idea what is the formula for size of the image? magnification வச்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு. magnification வச்சு கண்டுபிடிக்கிறது என்னது ஃபார்முலா. அப்ப magnification ஃபார்முலா என்ன? இப்ப ஃபார்முலாவை எழுதிட்டு தான் நம்ம சம் செய்ய போறோம். இவ்வளவு நாள் நம்ம ஃபார்முலா கடகடன்னு எழுதிடுவோம். ஆனா இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். magnification ஃபார்முலா என்ன? magnification ஃபார்முலா என்னது? magnification m is equal to v by u அல்லது என்ன பண்ணலாம், v by u அல்லது h dash by h. ரைட்டா? h dash by h கரெக்டா இல்லையா? h dash by h போடலாமா? h dash by h போடலாமா போடக்கூடாதா? hi by ho, i by o, v by v dash இப்படி வேணா போட்டுக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்ப இதுலயே பாருங்க. இதுல எனக்கு என்ன தெரியும், u ஓட வேல்யூ தெரியும், h ஓட வேல்யூ தெரியும். h dash தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? v தேவை. இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? v தேவை. அப்ப v வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? v கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? u f வச்சு 1 by f is equal to 1 by v minus 1 by u. கரெக்ட்டா? எப்படி எங்க போய் ஃபார்முலா அப்படியே பிணைச்சிருக்காங்க பாருங்க. ஃபார்முலா எப்படி ஒன்னோட ஒன்னு ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த क्वेश्चनக்கு நிறைய ஸ்டூடண்ட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதுவாங்க. இந்த ஃபார்முலா எழுதுனா அந்த क्वेश्चन புரியாது. இந்த क्वेश्चन உங்களுக்கு புரியணும்னா அவங்க இமேஜோட சைஸ் கேட்டிருக்காங்க. இமேஜோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்ஜெக்ட்டோட சைஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இமேஜோட சைஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. இது கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணு, இட் இஸ் a diverging lens. அப்ப நம்மளோட அவுட்புட் பெருசா இருக்கும். அப்ப அவுட்புட் பெருசா இருக்க போதுனா மேக்னிஃபை ஆக போகுது. அப்ப மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்னது? m is equal to v by u is equal to h dash by h. இப்போ நம்ம கிட்ட m கொடுக்கல, அவங்க u கொடுத்துட்டாங்க, h கொடுத்துட்டாங்க. v கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், h dash கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த v கண்டுபிடிக்கிறதுக்கு f கொடுத்திருக்காங்க. அப்ப u by f வச்சு என்ன பண்ணலாம் நம்ம, we can find the v value. அப்ப v value first கண்டுபிடிக்கலாமா? let us find the value of v. வாங்க எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். 1 by f is equal to 1 by v minus 1 by
u. சரியா? 1 by f என்ன கொடுத்திருக்காங்க? 1 by minus 15 cm equal to 1 by v minus 1 by minus 10. இப்போ இதை ஃபர்ஸ்ட் இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிடுவோமா? அப்போ தான் அடுத்து அந்த பக்கம் கொண்டு போகிறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். மைனஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் ஆயிடுச்சு இந்த பக்கத்துக்குள்ள. அடுத்து இது இங்கிட்டு போகிறப்ப திருப்பி மைனஸாக மாறிடும். அப்போ 1 by v equal to மைனஸ் 1 by 15. அவங்களும் இந்த பக்கம் வந்துடுறாங்க, v மட்டும் தான் இந்த பக்கம் இருக்குது, 10 இந்த பக்கம் கொண்டு வந்துடும், மைனஸ் 1 by 10. அப்போ 1 by v equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அதுக்குள்ளே v ஆன்சர் வந்துருச்சா? அதுக்குள்ளே எப்போ v ஆன்சர் வரும்? பொறுமைடா, பொறுமை பொறுமை பொறுமை, பார்த்து பார்த்து. மைனஸ் 15 டிவைடட் பை 150. அப்போ 1 by v equal to மைனஸ் 25 டிவைடட் பை 150. கரெக்டா? மைனஸ் 25 டிவைடட் பை 150. எனக்கு முன்னாடி ஏன் ஆன்சர் வர மாட்டேங்குது? தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? மோர் தேன் 150 இருக்கீங்க, என்ன ஆச்சு? இட் இஸ் நாட் ஈவன் லெஸ் தேன் 100. நம்மளோட ஸ்ட்ரென்த் 100 கீழே கூட போகல. யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட். வாட் ஹேப்பன்? ஏன் 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 கூட எனக்கு முன்னாடி ஆன்சர் வர மாட்டேங்குது? ஏன் எனக்கு முன்னாடி ஆன்சர் வரல? சீக்கிரம் வாங்க. 1 டைம் எத்தனை டைம் தான் வரும்? 4 5 6 6 தடவை வருமா? 1 by 6. அப்போ v equal to மைனஸ் 6 சென்டிமீட்டர். ரைட்டா? தலைகீழா போடணும்ல, தலைகீழா போடணும்ல. மைனஸ் 6 சென்டிமீட்டர். ரைட்டா? ஓகே, சூப்பர். அப்போ v கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி h கண்டுபிடிச்சிடலாமா? v by u is equal to h dash by h. v equal to என்னது? மைனஸ் 6. v is equal to minus 6, u is equal to minus 10, h equal to என்னதுப்பா? 3 centimeter. இதில் போடுங்க. v க்கு பதிலாக என்னது? minus 6 divided by minus 10 equal to h dash divided by h equal to என்னது? 3. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 18 இந்த 3 இங்கிட்டு போதா? 18 by 10 equal to h dash. அப்போ h dash equal to 1.8 மீட்டர். 1.8 மீட்டர். எனக்கு முன்னாடி போட்டிங்களா? 1.8 மீட்டர். 1.8 சென்டிமீட்டரா மீட்டராப்பா? கேப்டன் தப்பு பண்ணி சென்டிமீட்டர் மீட்டர் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கு. அப்போ 1.8 சென்டிமீட்டரா? மீட்டர் வராது. சி யூனிட் யூனிட் கவனம், யூனிட் கவனம். சம்ம கஷ்டப்பட்டு செய்கிறது முக்கியம் இல்லை, யூனிட்டை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ 1.8 சென்டிமீட்டர். சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் பற்றி நீ என்ன யோசிச்ச, இப்போ உன் மனசில் எப்படி இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கும்ல, எப்படி இருந்தனா எப்படி ஆயிருக்கேன் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க? இந்த கமெண்ட்டை பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு உங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்து. லிட்ரலி நீ பாரு, பாருங்களேன், நைட்டு 12 மணி ஆக போகுது, இன்னமும் இந்த கம்பல்சரி ப்ராப்ளம்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. சூப்பர்ல, 4 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யார் யார் ஸ்கூல்லலாம் இந்த ப்ராப்ளம் நடத்துனாங்க? எல்லா சாப்டரும் நான் நடத்துறேன், எல்லா கொஸ்டினும் நடத்திட்டேன், ஒரு கொஸ்டின் விடாம. யார் யார் ஸ்கூல்லலாம் இந்த கொஸ்டின்ஸ் நடத்துனாங்கப்பா? யார் யார் ஸ்கூல்ல நடத்துனாங்க? எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ப்ராப்ளமும் நடத்துனாங்களா? நடத்தல. ஓகே, நம்ம அப்ப என்ன பண்றோம்? எல்லா ப்ராப்ளமும் பார்த்துட்டோம். சரியா? நம்ம என்ன பண்றோம்? எல்லா ப்ராப்ளமும் பார்த்துட்டோம். இந்த சாப்டர் நடத்தவே இல்லையா? சரி, ஓகே, நம்ம எல்லா ப்ராப்ளமும் பார்த்துட்டோம். ஸோ யூ ஆர் ஸ்ட்ராங். இன்னொன்று நான் சூப்பர் ஸ்ட்ராங்காக மாற்றுவேன். கெமிஸ்ட்ரி ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து திருப்பி இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை பார்ப்போம். இன்னும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நிறைய தடவை இதை நான் சொல்லித்தருவேன். ஹாஃப் இயர்லிக்கு ஒரு தடவை மேரத்தான் வச்சு சொல்லித்தருவேன். அதனால வேற லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். சரியா? கிளம்பிடாத. எங்கே கிளம்புற? 2 வேலை இருக்கு உனக்கு. 2 இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. வாட் இஸ் த 2 இம்பார்ட்டன்ட் ஒர்க்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இஸ் டு சப்மிட் த நோட்ஸ். ரெண்டாவது, எனக்கு ஃபீட்பேக் வேணும். சரியா? பிகாஸ் ஃபீட்பேக் இஸ் த பூஸ்ட் மாதிரி. உனக்கு எப்படி இருந்துச்சு, நீ எப்படி ஃபீல் பண்ணி, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ எப்படி ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுறது, அதாவது ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுறது இல்லை, எப்படி நோட் சப்மிட் பண்ணுறது பார்த்தியா? கீழே நீங்கள் சாட் பண்ணிட்டே கீழே பாருங்க, சப்மிட் நோட்ஸ் ஏறின ஃபார்ம் இருக்கா? கிளிக் பண்ணுங்க.
பேரை போடுங்க, 10th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுங்க, THEE MINNAL பேட்சா யூடியூப் ஆன் போடுங்க, ஆட் ஃபைலில் போயிட்டு ஃபைலை அட்டாச் பண்ணி விடுங்க. that's it, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ லிங்க் எங்கே இருக்கு? கீழே இருக்கு லிங்க். சரியா? லிங்க் கீழே இருக்கு, பார்த்துக்கோங்க. ரைட்டா? 10 பேஜ் தான் அனுப்ப முடியணும் இல்லை, நீங்கள் வந்து பிடிஎஃபாக மாற்றுங்க. ரைட்டா? ஏதாவது ஒரு ஆப்பில் போட்டு ஆன்லைன்லேயே கூட நீங்கள் பண்ணலாம். கூகுளில் போயிட்டு இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். உண்மையாக அனுப்பு, பொய்யா அனுப்பாத. என்னை ஏமாற்றி என்ன ஆக போகுது? உன் பேர் அப்படி ஷார்ட்ஸில் வந்து என்ன ஆக போகுது? ஏமாற போகிறது நீங்கள் தான். அதனால் கவனமாக பண்ணுங்கள். அப்படிலாம் சொல்ல தேவையில்லை, நிறைய நல்லா தான் பண்ணுறீங்க, அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. யூ கைஸ் ஆர் டூயிங் குட். ஸோ அந்த ஒன்று ரெண்டு பேர், there is no 100% in the world, 100% எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயமும். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, this week Saturday there will be no night study. நான் வந்து இந்த வாரம் சாட்டர்டே நான் லீவுக்கு போகிறேன்னா ஐ வில் நாட் பி இன் மை ஹோம் ஸ்டேஷன். நான் லீவு, அதனால் சாட்டர்டே வந்து என்ன அப்படின்னா we don't have the class. அதனால தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டேன். சரியா? நான் போயிட்டு வந்து உனக்கு என்ன பண்ணுறேன், ஐ வில் again start with compulsory problem. அதுக்கு போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ப்ராக்டிக்கலை முடிச்சு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலை முடிச்சு கொடுத்துட்டு ஆப்ரேஷன் 75 போட்டுட்டு நம்மளோட இது மாஸ்டர் பிடிஎஃப் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துட்டு போயிடுறேன். நீ உட்காந்து படிச்சுட்டு திருப்பி வந்து நான் உனக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஸோ மாஸ்டர் பிடிஎஃப்பும் ப்ராக்டிக்கலும் நான் சாட்டர்டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ரைட்டாக? நாளைக்கு நாளானைக்குள்ளே எப்படியாவது போட்டு கொடுத்துட்றேன். ஸோ நீ என்ன பண்ணலாம், அப்போ சூப்பராக அதை ரெடி பண்ணிடலாம். நான் நாளைக்கு உட்காந்து பண்ணிடுறேன். சரியா? நாளைக்கு உட்காந்து நான் வந்து பண்ணிடுறேன். 1 day 2 டீட்டெயிலும் அதே மாதிரி நான் வந்து இப்போ நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 5-6 நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுறேன். நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் மேரத்தான் எதுவுமே எடுக்க போகிறது. நாளைக்கு ஃபுல்லாக அந்த 1 day 2 டேக்கு வந்து புது கொஷின்ஸ்க்கெல்லாம் இமேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இமேஜ் எல்லாம் போட்டுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், நாங்கள் சூப்பராக பண்ணிடலாம். ரைட்டா? ஓகே. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்கள், நோட் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஃபீட்பேக் மறந்துடாது. வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் பேர் போட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்க ஆஃப்டர் நைட் ஸ்டடி. ஐ திங்க் இது 10வது நைட் ஸ்டடியா 9வது நைட் ஸ்டடியா? 10வது நைட் ஸ்டடியா 9வது நைட் ஸ்டடியா? கிட்டத்தட்ட ஊடால ஒரு 2 வாரம் மட்டும் போடலை. ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ இது வந்து 12வது நைட் ஸ்டடியாக இருந்திருக்கணும். 12 இல்லை 11வது நைட் ஸ்டடியாக இருந்திருக்கணும். 2 மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஜூலையில் 1 என்னமோ மிஸ் பண்ணிட்டோம். ரைட்டா? இது 9வது. ஜூன் மாதம் 4 கண்டிப்பாக இருந்துச்சு. ஜூலையில் தான் ஏதோ 2 மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் ஸோ இது ஆக்சுவலாக 12வதாக இருந்திருக்கு. 11 அடுத்த வாரம் தானே 14. இது 11வதாக இருந்திருக்கணும். 2 மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 9th நைட் ஸ்டடி. யோசிச்சு பாருங்க, கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோன்னு. எல்லா சாட்டர்டேவும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதே கன்சிஸ்டன்சியாக நம்ம ஏர்லி மார்னிங்கில் 1 day 2 டேக்கு இருக்கும். 1 day 2 டேக்கும் நான் கொண்டுட்டு வரேன். சரியா? 1 day 2 டேக்கும் நான் கொண்டுட்டு வந்துடுறேன். ஸோ வி வில் ட்ரை இட் அவுட், வி வில் டூ இட். சரியா? கண்டிப்பாக அதையும் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிடலாம். நாளைக்கு உங்கள் தங்கச்சிக்கு பர்த்டேவா? மகிழினி, ஹாப்பி பர்த்டே மகிழினி. ஸ்டே பிளஸ்ட். ஓகே? சிரிச்சி வந்தாலே அது ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. என்னடா பாட்டு? அதான். ஸோ ஹாப்பி ஓணம் ஆல்சோ. நாளைக்கு ஓணம், மிலாடி நபி. ஹாப்பி மிலாடி நபி வந்து வருத்தமான நிகழ்வா சந்தோஷமான நிகழ்வா அது எனக்கு தெரியல. முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தால் சொல்லுங்கள். மிலாடி நபி வந்து கொண்டாடக்கூடியதா இல்லை துக்க நாளா? அது நல்ல நாளா இல்லை துக்க நாளா? நோட் சப்மிட் பண்ணுறேன்னு செக் பண்ணுறேன். பாவண்டா, நான் எனக்கு கொஞ்சம் விடுங்கடா. நான் நாளைக்கு செக் பண்ணிட்டு நான் வந்து வியாழக்கிழமை நோட் சப்மிஷன் கொடுத்துட்றேன். சரியா? ஹாப்பி தானா? ஹாப்பி ஓணம் ஹாப்பிடா. துக்க நாளா? ஓகே, ரைட். அப்போ அப்படி சொல்லக்கூடாதுல்ல மிலாடி நபிக்கு. ஓகே, ரைட். சூப்பர், குட். ஓகே, ரைட். சரிப்பா, ஹாப்பி ஓணம். அதுக்கப்புறம் மிலாடி நபி, அதுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஓகே, ரைட். தேங்க்யூ, டாடா, பபாய். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? நம்மளால முடியும்னு என்ன பண்ணணும்? எப்பயுமே 200% இல்லை 500% நம்பிக்கையோட இருங்க. மாஸ் பண்ண முடியும். சரியா? பாய்.